Factories Act, SSA material probably you can find in the website. Volume 2 னு இப்போதைக்கு அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். Okay. So probably next editionல வந்து I'll be incorporating with the as a single. Actually volume 1, volume 2 ரெண்டு வால்யூம் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 3 னு போட்டு வச்சிருக்கேன். Okay. So next editionல உங்களுக்கு ஒரே புக்ல வந்துரும் அது. So scheme of the act or scheme of the act என்னன்னு முதல்ல சொல்றேன். எந்த ஒரு ஆக்டா எடுத்தாலும் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். நான் அவருக்கு டைட்டில் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கோம். 12 சாப்டர்ஸா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அண்ட் 120 செக்ஷன்ஸ் இருக்கு, 3 ஷெட்யூல்ஸா இருக்கு. இந்த ஆக்டோட மெயின் தீம் வந்து 4 விஷயம் கவர் பண்ணிருப்பாங்க. இது அல்டிமேட்டா இது என்ன ஹெட்டிங்ல கவர் ஆகுது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லாஸ்னு கவர் ஆகுது. இண்டஸ்ட்ரி ஃபேக்டரிஸ் ரன் ஆகுது இல்லையா, அப்போ அங்க வந்து என்னென்ன மெஷர்ஸ் இருக்கணும், என்னென்ன அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பண்றோம். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சேர்ந்து செக்யூரிட்டி மெஷர்ஸ் இப்ப செபின் இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒண்ணுமா இருக்கும்போது கஷ்டப்பட்டு லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்களா, ஃபேக்டரிங்கிறது பெரிய பெரிய மிஷினரி இருக்கிற இடம், அங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு வரும்போது இந்த ஃபேக்டரிஸ் வந்து கம்ப்ளீட்டா லேபரர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற விஷயம். அப்போ யாருக்கு இது ஹெட்டேக்கா இருக்க போகுது? மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெட்டேக்கா இருக்கும். சோ இதான் தீம். இந்த ஆங்கிள் நீங்க ஃபர்ஸ்டே வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4 விஷயம் கவர் பண்றாங்க. ஒன்னு வந்து அங்க ஒர்க் பண்ற லேபரர்ஸ்க்கு ஹெல்த் மெஷர்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா, இன்னொன்று வந்து வெல்த் மெஷர்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா. ஓகே, ஹெல்த், வெல்த், அதுக்கு பிறகு சேஃப்டி மெஷர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்றீங்க. சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம் பிஃபோர் ஐ கோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன். ஹெல்த்னா இப்போ வந்து ஒர்க் பண்றாங்க, ஓகே, அவங்களுக்கு ஹெல்த் ஹசார்டஸா இருக்கக்கூடாது, கிளீனா இருக்கணும். வெல்த் மெஷர்ஸ்ங்கிறது அவங்களுக்கு கம்ஃபர்ட் தரும். அவங்க என்ன ஃபுல்லா உட்காந்து மிஷின் பக்கத்துல இருக்க முடியும், கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் பே இருக்கணும். ஒரு சில ஜாப்ஸ் எல்லாம் இப்ப ஃபேக்டரி பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ் அழுக்காகும், ட்ரெஸ் மாத்ததுக்கு ஒரு இடம் வேணும், ட்ரெஸ் வாஷ் பண்ணி போடுறதுக்கு வேணும். இந்த மாதிரி ஹெல்த் மெஷர்ஸ், சேஃப்டி இருக்கணும்ல. ஒரு இடத்துல வந்து நம்ம போறோம்னா நம்மளோட ட்ரெஸ் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணணும், மிஷினரிஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபென்சிங் போட்டுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாமே இருக்கு. இப்போ யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தா மேஜர், 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா மைனர், இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க நம்ம கொஞ்சம் பர்சன்ஸ் பத்தி பார்க்கும்போது இந்த பர்சன்ஸுக்கு வந்து how far they are okay to work. Probably 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்றீங்க. 18 இயர்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு. அப்ப அந்த 4 வருஷம் 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் ஹெல்த்தின்னு அர்த்தமா? நீ நாட் பி ரைட். ஓகே, இந்த 4 வருஷத்துல வந்து அவனுக்கு எவ்வளவு தூரம் 18 இயர்ஸ் பிறகுதான் மேஜர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. எந்த ஒரு ஆக்டா பார்த்தாலும் கான்ட்ராக்ட் ஆக்ட்லயே பாத்துக்கணும். 18 இயர்ஸ் பிறகுதான் கேபிள் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட். நம்மளுக்கு தெரியும் ஓட்டிங் 18 பிறகுதான் பண்ணுவோம். கல்யாணம் 21 பிறகு மாத்தியாச்சு, கேர்ள்ஸுக்கு அதுவும் மாத்திட்டாங்க. அதுவும் அப்போ 18 ஒரு மேஜர் டெசிஷன் மேக்கிங் பீரியட்ல தான் மாறுதுன்னா, அப்ப இந்த 4 இயர்ஸ்ல அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் கேபபிள் ஆயிருப்பாங்களா? இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ இதெல்லாமே இவர் பர்சன் கேபபிள், இது பர்சன் கேபபிள், இந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்றது ஹசார்டஸ்னா ஆபத்தானது, இது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் சர்டிஃபை பண்றதுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு. அதுக்கு அவர் பேர் யாருன்னு சொல்றோம்னா சர்டிஃபைட் சர்ஜன் சொல்லுவோம். ஓகே, சர்டிஃபைட் சர்ஜன் சொல்லுவோம். சோ இது கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்றதா இந்த டாபிக்கோட அர்த்தம். அது தவிர பெனால்டிஸ் பத்தி மெயினா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் லீவ் எடுக்கிறாங்களே, அதுக்கு வந்து சம்பளம் தருவீங்களாங்க? அப்போ லீவ் எடுத்தாலும் சம்பளம் உண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ்? சோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பட் அகைன் நம்ம ஆக்டா கவர் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் அப்படி அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும். சோ முடிஞ்சிருக்கு நம்ம கொஞ்சம் எங்க ஸ்பீடா போகணுமோ என்ன ஸ்லோவா போகணுமோ ஐ டேக் தட். ஓகே, சோ மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆக்ட் பாருங்களேன். இப்ப எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீலே கிரியேட் ஆகும். சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும் டு ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் யங் அண்ட் உமன் பர்சன். இப்பதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பாத்துருப்போம்ல, உமன்னா லைக் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அட் சேம் டைம் உமன் அண்ட் யங் பர்சன்ஸ்க்கு ஒரு சில டைம் ஏன்னா ஹசார்டஸ் ப்ராசஸ், பெரிய பெரிய மிஷினரியில ஒர்க் பண்ணுவீங்க. அங்க போயிட்டு வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இங்கதான் இருக்கலாம், இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் லீவ் ப்ரொவைட் பண்றது வந்து ஆனுவல் லீவ், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு லீவ் ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கு. அவங்களுக்கு வந்து வேஜஸ் ப்ரொவைட், வேஜஸ்ங்கிறது தெரியும் உங்களுக்கு, சம்பளம், தினக்கூலி அதெல்லாமே சொல்லுவோம். ஆக்டோட நேச்சர் இந்த கேஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணது சோசியல் லெஜிஸ்லேஷன். சோசியல் லெஜிஸ்லேஷன் தான் இது வந்து பர்டிகுலரா இப்போ சிவில் கேஸ்னா அது வேற, கிரிமினல் கேஸ்னா வேற. சோசியல் லெஜிஸ்லேஷன் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்றாங்க. இட் ஷுட் நாட் பி எக்ஸ்ப்ளாய்டட் பை த கிரீடி பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். பாருங்க, பிசினஸ் மேக்கிங் ப்ராஃபிட் தான் என்னோட மோட்டோ. ஏன் ஹெல்த் பத்தி நான் கவலை பண்ணணும்? ஏன் இவ்வளவு செலவு பண்ண லேபரர்ஸ்க்கு தேவையில்ல. ஒன்னும் இல்ல, சும்மா படிக்கணும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்து பிசினஸ் ரன் பண்றீங்க, சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் ஏதாவது ரன் பண்றீங்க, இல்ல நீங்க பாத்துருப்பீங்கன்னா தெரியும். ப்ராபப்ளி வந்து
இந்த பூஜா ஹாலிடேஸ்ல வந்து முதல்ல சுண்ணாம்பு அடிப்பாங்க, கிளீன் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? சுண்ணாம்பு அடிக்கிறவங்க லால இருக்குப்பா. ஓகே, நீங்க பிசினஸ் வர ப்ராஃபிட் எல்லாம் வந்து பணத்தெல்லாம் வந்து ஆக்சுவலா ப்ராப்ளம் இது தெரியும்ல, வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. வேல்யூ அடிஷன்ல பண்ண வேண்டிய செலவெல்லாம் பண்ண போக ரிமைனிங்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் போடுவீங்க. அப்ப வேல்யூ அடிஷன்ல ஓகே, என்னென்ன காஸ்ட் இன்வால்வ் ஆகுது? அப்போ கிரீடி பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸா போயிடக்கூடாது. ஒர்க்கர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணுங்கிறது. இஸ் இட் ஓகே? ஸ்கோப் எக்ஸ்டென்ஸ் த ஹோல் ஆஃப் இந்தியா. எல்லா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு அப்ளிகபிள். எந்தெந்த இது வந்து ஃபேக்டரிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வருதோ அதுக்கெல்லாம் அப்ளிகபிள். ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிற ஃபேக்டரிஸ்க்கும் அப்ளிகபிள். அண்ட் மெயின் ஹைலைட் ஆஃப் த ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ரெகுலேட் பண்றதா, ஹெல்த் சேஃப்டி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அதை ரெகுலேட் பண்றது இதோட மெயின் வேலை. ஓகே, அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கண்டிஷன் வித்தின் த ஃபேக்டரி premises. Is it okay? Persons ஏதாச்சும் கொலோக்கியலா தெரிஞ்சுக்கிறதுக்கு அடல்ட்னா நமக்கு தெரியும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க. அடல்சன்ட் பாருங்களேன் 14 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, 15 to 18 இருக்கிறவங்க. ஓகே, சைல்டுனா லெஸ் than or equal to 15 இயர்ஸ். 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி. ப்ராப்ளம் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிற ஏஜ்க்கு இங்க 14 போட்டுக்கலாம், இங்க 15 போட்டுக்கலாம். இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ்ல இருந்தா இது 1, இது 2, இது 3, இது 4 and இது 5. இது வந்து 2. அடல்ட் அடல்ட்னா இதுக்கு மேல போயிட்டா 18 வச்சுக்கலாம். அடல்ட் உங்களுக்கு தெரியும். சைல்டுனா யாரு? லெஸ் than or equal to 15. அப்ப இது ஃபுல்லா யாரு? சைல்டு. ஓகே, ஆனா இது வந்து கம்பல்சரி எஜுகேஷன். அப்போ 6 to 14 இயர்ஸ் கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரோஹிபிட்டட். அண்ட் யங் பர்சன்னா சைல்டாவும் இருக்கலாம், அடல்ட்ஸாவும் இருக்கலாம். அப்போ 14ல இருந்து 18 வரைக்கும் சைல்டாவும் இருக்கலாம், அடல்ட்ஸாவும் இருக்கலாம். அப்போ அவனை யாருன்னு சொல்லுவோம்? யங் பர்சன் சொல்லுவோம். இதெல்லாம் ஒன் வேர்ட்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, அண்ட் நான் அடல்ட்னா 14 இயர்ஸ்க்கு மேல, ஏன்னா 14 இயர்ஸ் கீழே நம்ம சைல்டு சொல்லிட போறோம். அடல்ட் சட்டம் வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு சில டேர்ம்ஸ் ஒரு கன்வீனியன்ஸ் சேக்காக பிரைம் மூவர் நம்ம உங்களுக்கு கேஸ்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரைம் மூவர் மூவ் ஆச்சு, விழுந்துச்சு, அப்போ ஆக்கிபை நிறைய பர்சன்ஸை பார்ப்போம். சேஃப்டிக்கு ஒரு ஆஃபீஸர், சேஃப்டி ஆஃபீஸர்னு பார்ப்போம். வெல்ஃபேருக்கு ஒரு ஆஃபீஸர், வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு பார்ப்போம். இந்த கம்ப்ளீட் இதை வந்து பாத்துக்கிறதுக்கு ஆக்கிபையர்னு ஒருத்தர் பார்ப்போம். ஹீஸ் அ கம்ப்ளீட் மேனேஜர் ஆஃப் ஃபேக்டரி மாதிரி. அப்ப இவ்வளவு பேரை நம்ம வந்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அதனால இந்த டேர்ம்ஸ் வரும்போது கேஸ்ல வரும்போது பிரைம் மூவர் போச்சு, அந்த மிஷினரி போச்சு, இந்த மிஷினரி போச்சு, தலைமையில விழுந்துச்சு, இப்படி சொன்னா நமக்கு பிரைம் மூவர் என்னன்னே தெரியாம போயிடக்கூடாது. அந்த 2 டேர்ம்ஸ் மட்டும் ஒரு சாம்பிளுக்காக இன்க்ளூட் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். சோ பிரைம் மூவர்னா என்ஜின், மோட்டார், அதர் அப்ளையன்சஸ் எதெல்லாம் வந்து ஜெனரேட் அண்ட் ப்ரொவைட்ஸ் பவர், அதெல்லாம் பிரைம் மூவர். டிரான்ஸ்மிஷன் என்னதுன்னா ஷாஃப்ட், வீல் ட்ரம், புள்ளி, கப்ளிங், கிளாத், டிரைவிங் பெல்ட், இதெல்லாம் பிரைம் மூவரோட மோஷனுக்காக இருக்கிற மிஷினரி. ஓகே, அண்ட் மிஷினரினா என்னது? ஒரு மிஷின், அவ்வளவுதான். இஸ் இட் ஓகே? ப்ரொஹிபிஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ் ஆன் டேஞ்சரஸ் மிஷின் ப்ரொஹிபிட்டட். யங் பர்சன்ஸ் டேஞ்சரஸ் மிஷின்ல ஒர்க் பண்ணது ப்ரொஹிபிட்டட். ஓகே, உமன் அண்ட் சைல்ட் நியர் காட்டன் ஓப்பனர்ஸ் ப்ரொஹிபிட்டட். ஓகே, ஏன்னா பர்டிகுலரா என்னென்ன ப்ரொஹிபிஷன்ஸ் கேட்டாங்கன்னு இதை லிஸ்ட் பண்ணுவாங்க. உமன் அண்ட் இந்த காட்டன் ஓப்பனர்ஸ் தான் பெரிய ஓப்பனிங் மாதிரி, பெரிய டியூப்ஸ் மாதிரி வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இது ஒரு ரூம்குள்ள போயிட்டு இந்த ஓப்பனிங் வரும். ஓகே, அந்த ரூம்ல பெரிய ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய டியூப்ஸ் மாதிரி வந்து இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கும். நீங்க போய் நின்னாங்கன்னா இந்த சக்ஷன் பவர் வந்து இழுத்துடும் உள்ள. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கர ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா அந்த ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளே உள்ள போகலாம், அந்த அளவுக்கு ஓப்பனிங். அதனால உமன் அண்ட் சைல்டு வந்து இந்த காட்டன் ஓப்பனர்ஸ் கிட்ட நிக்க கூடாது. ஓகே, they will not have the stamina, capacity இருக்காதுங்கிறதுக்காக. அண்ட் சைல்ட் less than 14 years of age, ஓகே, ஆப்வியஸ்லி ப்ரொஹிபிட்டட் தானே. இதெல்லாம் ப்ரொஹிபிஷன். ஓகே, இது தவிர வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணோம். நார்மலா வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றோம் சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. மேனுஃபேக்சரிங், கமர்ஷியல் பிசினஸ் வந்து என்ன மாதிரியான ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ஒர்க்கர் பத்தின டீடைல்ஸ், சர்வீஸ்ல இருக்கும்போது ஆஃப்டர் சர்வீஸ் என்ன டீடைல்ஸ், வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து நோட்டீஸா ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா, இன்ஸ்பெக்டருக்கு வந்து தெரியப்படுத்திருக்காங்களா. ஓகே, இதெல்லாமே பேசிக்ஸ். இப்ப போறதுதான் மெயின் கண்டென்ட். ஓகே, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் இருக்கு. டெஃபினேஷன் இது follows from section 2 subclause K. Any manufacturing process, okay, any process, manufacturing என்ன process, make பண்றது, alter பண்றது, repair பண்றது, ornamenting, fishing, packing, oiling, washing, cleaning, breaking up, demolishing or otherwise treating or adopting any article with a view to use. பாருங்க, நான் சேல் பண்ணது மட்டும் இல்ல, நானே தான் பண்றேன், நான் வெளியில எங்கேயும் போடலங்க. ஆனாலும் ஃபேக்டரி தானே. அப்போ லேபர்ஸ் வந்து ப்ரொடக்ட் ஆகக்கூடாதா? நானே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, இல்லைன்னா எனக்கு வெளியில சேல் பண்ணுவேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன், டெலிவர் பண்ணுவேன், டிஸ்போஸ் பண்ணுவேன். ஏதோ ஒன்று நான் பண்றேன்னா இந்த ப்ராசஸ் எதுவா இருந்தாலும் அது எனக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இது தவிர ஆயில் பம்ப் பண்றது, வாட்டர் பம்ப் பண்றது, ஸ்டீவேஜ் ஆர் அதர் சப்ஸ்டன்ஸ் பம்ப் பண்றது, இதுவும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். ஓகே, பவரை வந்து நீங்க ஜெனரேட் பண்றீங்க, டிரான்ஸ்மிட் பண்றீங்க,
டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. இதுவும் எனக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். கம்போசிங் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங். பிரிண்டிங் எல்லாம் பண்ணும்போது ஒவ்வொன்றும் கம்போஸ் பண்ணுவாங்க. பிரிண்டிங் பை லெட்டர் பிரஸ், லித்தோகிராஃபி, போட்டோ கேகர், அதர் சிமிலர் ப்ராசஸ் ஃபார் புக் பைண்டிங். இதுவும் மேனுஃபேக்சரிங் தான். கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, ரிப்பேர் பண்றீங்க, ஃபிட்டிங் ஒர்க்ஸ் பண்றீங்க, கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்றீங்க, எல்லாம் பிரேக்கிங் அப் ஆஃப் ஷிப்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் சொல்லுவோம் இல்லையா, வெசல்ஸ். இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். சாரி, இதுவும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். ப்ரிசர்விங் ஆர் ஸ்டோரிங் எனி ஆர்டிகல் இன் கோல்ட் ஸ்டோரேஜ் என்னது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். இது வந்து இந்த கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. பாருங்க, பெட்ரோல் பம்ப்ல நடந்த கேஸ் இது. ஸோ ஜஸ்ட் பேசிக் இதுதான். ஸோ நீங்க அதை பாத்துக்கலாம். இன்கேஸ் இது டிஃபைன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்டர் ஃபேக்டரிஸ் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா செக்ஷன் நம்பர்ஸ் போடலாம், கேஸ் லா எழுதலாம், இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. இது தவிர இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் இதுல பாத்துருக்கோம் இல்லையா, கஸ்டம் பேஸ் பண்ணி லா இருக்கலாம், ஜுடிஷியல் பிரசிடென்ட் பேஸ் பண்ணி லா இருக்கலாம். ஏன்னா வேற ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்டர்பிரிட்டேஷன் சொல்றோம் அந்த மாதிரி. கேஸ் லாஸ் போனதுல இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராசஸ் எல்லாம் ஹெல்த் டு பி மேனுஃபேக்சரிங். பிரிண்டிங்காக கம்போஸ் பண்றாங்கல்ல, அதுவும் மேனுஃபேக்சரிங். ஒண்ணுமே பண்ணாங்க, ஒரு ஆல்பபெட் மேனுஃபேக்சர், ஒரு ஆல்பபெட் இது ரெடி பண்றீங்க, அது வேர்ட் ரெடி பண்றீங்க, எம் ஏ என் யூ சேர்க்கிறீங்க. இப்பதான் எல்லாமே என்னது கம்ப்யூட்டர்ல வருது. ஏதாவது நீங்க ஒர்க் பண்றீங்க, அதுவும் என்னது கம்போசிங் தான். ஓகே. ஸ்டஃபிங் சன்க்யூட் டொபாக்கோ லீவ்ஸ் இன்டு சிகரெட். சிகரெட் ஸ்டஃப் பண்றாங்க இல்லையா, அதுவும் என்னது மேனுஃபேக்சரிங் தான். வெறும் ப்ராசஸ்ல தான் வருது. பீலிங் அண்ட் வாஷிங் ஆஃப் ப்ரான்ஸ், அதுவும் என்னது மேனுஃபேக்சரிங் தான். ஓகே. ரா ஃபிலிம் ட்ரேப்பிங் அண்ட் அடாப்டிங் சவுண்ட் டு டிஃபரெண்ட். ஸோ படம்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மலே அந்த நாலேஜ் இருக்கும். ஸ்கிரீனிங் பண்ணிடுவாங்க, அப்புறமா எடிட்டிங் எல்லாம் நடக்கும், அதுக்கு வாய்ஸ் கொடுப்பாங்க. அந்தந்த ஆக்டர்ஸ் வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க. ரா ஃபிலிம் ட்ரேப்பிங் அண்ட் சவுண்ட் அடாப்ட் பண்ணிடுது, அதுவும் என்னது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். ஆனா இங்க கீழே இருக்கிற லிஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்ல. சும்மா எல்லாமே முடிச்ச பிறகு பிலிம் வந்து போட்டு காமிக்கிறீங்க. இல்ல, ஸ்கூல்ல இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஸ்கூல், இந்த டிப்ளமா எல்லாம் பண்ணுவாங்களே 10th முடிச்சுட்டு, அவங்க எல்லாம் ஒரு ட்ரைனிங் மட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. அது ப்ராசஸ் இல்ல, அது ட்ரைனிங், இட்ஸ் நாட் ப்ராசஸ். ஓகே, அது வேற எல்லாம் இருக்கு. ஓகே, நம்ம லேபரஸ் பார்ட் ஆஃப் தான் பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் நாட் ஃபார் சேல். ஓகே, அங்க வந்து ஃபார் மை யூஸ்னு இருக்கும், அட் த சேம் டைம் ஃபார் மை யூஸ் நான் யூஸ் பண்ணி திரும்ப நான் சேல் பண்ணுவேன், அந்த மாதிரி ப்ராசஸ். பேக்கேஜிங் ஃபார் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ், நான் வாங்கிட்டு சும்மா என் லேபிள் மட்டும் போட்டு கொடுவேன். ஓகே, அது வராது. டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பேசிஸ் வராது. கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ரெகுலரா நான் பண்ண மாட்டேன், டிரான்ஸ்போர்ட் தான் பண்ண, வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். preliminary process ஆஃப் பேக்கிங் ரா மெட்டீரியல் வராது. ரிசீவிங் ஆஃப் நியூஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் வராது. ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வராது. கேன் ப்ளீஸ் ஹைலைட் திஸ் வேர்ட். நீங்க அந்த ப்ரீவியஸ் பேஜ்ல டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் இருக்கும். எலக்ட்ரிசிட்டினா சின்ன லெவல்ல பண்றது, பவர்னா கிலோ மெகாவாட்ஸ்ல பண்றது. ஓகே, சோ பவர்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். எலக்ட்ரிசிட்டி சொன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்லம்மா. ஓகே. Hazardous process follows from section 2CB clause. Any process or activity, probably it's mentioned in the first schedule. Okay. First schedule வந்து எதெல்லாம் hazardous process mention பண்ணிருப்பாங்க. So for convenience sake, let me have a short discussion. இதெல்லாம் நம்மளுக்கு exam point of view க்கு தேவையில்ல, but still you can have a idea. Okay. ஏன்னா ஷெட்யூல் 1 சொல்லிட்டாங்க, அது என்னங்க ஷெட்யூல் 1ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா, அதுக்காக. 1 second. ஷெட்யூல் 1 தான் போட்டிருக்கு, இங்க இருக்கு பாருங்க ஷெட்யூல் 1. எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் ஹசாரஸ் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போட்டிருக்கான், இத ஷெட்யூல் 1ல போட்டிருக்கு. இதுல பேர் ஆக்ட் எடுத்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, ஷெட்யூல் 1 இருக்குன்னு தெரிஞ்சா போதும். ஷெட்யூல் 1 என்ன சொல்றப்ப லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்விங் ஹசாரஸ் ப்ராசஸ் பாருங்க. ஃபெராஸ் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதுல இன்டெகிரேட்டட் அயர்ன், ஸ்டீல், ஃபெராலாய்ஸ், ஸ்பெஷலிட்டிஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா இதெல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கலாம். ஏதோ அப்படியே ரீட் பண்ண வேணாம். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பாருங்க, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் அஃபெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ், இங்கெல்லாம் வந்து ஹசாரஸ் ப்ராசஸ் இருக்கும். லைட்டா தீ விட்டுச்சுன்னா காலையில. ரப்பர் இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, லெதர் டேனிங் எல்லாம் இப்போ இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். இப்போ பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா பண்ணலாம். இந்த லெதர் டேனிங்ல இந்த ஸ்லாட்டரிங் ஹவுஸ் சொல்லுவாங்கல்ல, இப்போ லெதர்னா மாடை இது பண்றது இல்லையா, சோ அதுல வந்து கொல்றதெல்லாம் வந்து இல்ல ஸ்லாட்டரிங், அதுல வந்து சைல்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா மென்டலி they'll get affected. ஓகே. லெதர் டேனிங்னா லெதர் வந்து அனிமல் ஃபர் தான்.
ஸோ அதுல வந்து கொஞ்சம் இது இருக்கும் ப்ராப்ளம்ஸ், என்னது ஹசார்டஸ் ப்ராசஸ் இருக்கும் இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல. அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பை ப்ராடக்ட்ஸ், இந்த கோல் டார், இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் எல்லாம் பண்றது. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் சொல்றேன்ப்பா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்க. அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். செகண்ட் ஷெட்யூல் வந்து ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பொல்யூஷன் கிரியேட் ஆகுது இல்லையா, நீங்க சுத்தமா இது பண்ண முடியாது. ஏர் பொல்யூட் ஆகதான் செய்யும், பட் எவ்வளவு தூரம் நீங்க பெர்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த பேசிஸ்ல செகண்ட் ஷெட்யூல் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் போதும். பாருங்க இது எவ்வளவு போகுது, இதெல்லாம் மீட்டருக்கு இவ்வளவு போகும், 3 டைமென்ஷன்ல மீட்டருக்கு இவ்வளவு போகும். அண்ட் தேர்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா நோட்டிஃபையபிள் டிசீஸ். இது வந்து சர்டிஃபைங் சர்ஜன் இருக்காரு இல்லையா, இந்த ஹசார்டஸ் ப்ராசஸ்னால உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் வரும். இப்ப பாருங்க, பாஸ்பரஸ் ரிலேட்டடா ஏதாவது ப்ராசஸ் இருக்குன்னா பாஸ்பரஸ் பாய்சனிங் வரும், நைட்ரீஷியஸ் ஃபியூம்ஸ்னால பாய்சனிங் வரும். ஓகே, நமக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கான்னு பார்க்கலாமா. பாருங்க, பேத்தாலஜிக்கல் எக்ஸ்ரேஸ். இப்போ ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கேன்ஸ் எல்லாம் தேவையில்லாம எடுக்கக்கூடாது. எக்ஸ்ரேஸ் இருக்கிறதுனால மேனிஃபெஸ்டேஷன்ஸ், உடம்புக்கு ஏதாவது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வரும். கார்பன் மோனாக்சைடு கேஸ் இன்ஹேல் பண்றதுனால, ஆக்குபேஷனல் கேன்சர். இப்போ சில பேர் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ராப்பர் கிளவுஸ், அதுக்குண்டான காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும் வேர் பண்ணும். அதெல்லாம் வேர் பண்ணாம நீங்க போட்டு உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது ஆக்கிபையரோட வேலை. ஆக்கிபையர் இஸ் கம்ப்ளீட் இன்சார்ஜ் ஆஃப் ஃபேக்டரி. ஸோ இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும். அவர் மாதிரி ஃபாலோ பண்ணாம ஸ்கின்ல பட்டு ஸ்கின் கேன்சர் வந்துச்சுன்னா, அப்போ சர்டிஃபைங் சர்ஜன் வந்து இந்த ஹசார்டஸ் ப்ராசஸ்னால என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் ஆகுது, இதனால என்ன பாய்சனிங் நடக்கும், அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஓகே, அந்த இடத்துல வந்து எவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கே வந்து இந்த மாதிரி ப்ராசஸ், இந்த மாதிரி பாய்சனிங் வரும்னு தெரிஞ்சதுன்னா 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன தெரியும், சொல்லி கொடுத்தாலும் புரியுமான்னு தெரியல. ஓகே, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனாலும் தெரியும், தெரியறது வரை புரியறது வரை வாட் இஸ் வாட் தெரியும், பட் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னா they not have understanding. Okay. So hazardous process, so like material impairment to the health வரும். ஓகே, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, அது நடக்கும் இது நடக்கும், அண்ட் பொல்யூஷன் கிரியேட் ஆகுது, இதெல்லாம் ஹசார்டஸ் ப்ராசஸ். ஒர்க்கர்னா யாரு, இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஒர்க்கர், ஃபேக்டரி, இது அடிக்கடி கேட்க சான்சஸ் இருக்கு. ஒர்க்கர்னா யாரு, டைரக்டாவோ இல்ல ஏஜென்சி மூலியமாவோ, டைரக்ட் பிரின்சிபலோட நாலேஜோடையோ நாலேஜ் இல்லாமலோ ரெகுலேஷன் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி, எனி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இப்ப நம்ம டிஃபைன் பண்ணல கிளாஸ் ஸ்கேல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் என்னன்ட்டு, அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயோ இல்லைன்னா பாருங்க ப்ளீஸ் ஹைலைட், இது கேஸ்க்காக கேட்கலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகலாங்க, ஆனா மிஷினரி கிளீன் பண்ணி வைப்பாரு. ஓகேயா, அந்த அந்த ஆயிலிங் எல்லாம் பண்ணி வைப்பாரு. அப்போ பண்றாரு மிஷின் இருக்காரு அல்டிமேட்டா, கரெக்டா. ஒரு கேஸ் வந்தது, இந்த கார்டனிங் ஒர்க் பண்றாரு ஃபேக்டரியில. அப்போ வந்து ஒரு ஒர்க்கரா இல்ல, கார்டனிங் ஒர்க் எங்க நடக்குது, கார்டன்ல நடக்குது, மிஷின் இருக்கிற இடத்துல நடக்கல. சோ மிஷினை சுத்தி இருக்கிற இடத்துல ப்ரொடெக்டடா இருக்கணும்ங்கிறது தான். ஓகே, டஸ் நாட் இன்க்ளூட் எனி மெம்பர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்சஸ். சோ கேஸ்ல வந்து லால் முகமது இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரி, எனி பிரமிசஸ் இன்க்ளூடிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், பவர் யூஸ் பண்ணி பண்றாங்க. பிரமிசஸ் அண்ட் பர்சினன்ஸ்னா இந்த சார்ந்த இடம் ஃபுல்லாவே வரும். ஓகே, பவர் யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா 10 பேர் இருந்தாலே அந்த ஃபேக்டரின்னு சொல்லிடலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தாங்க பண்றோம், ஆனா 2-3 பேர் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஃபேக்டரி செட்ல கவர் ஆகும். ஓகே, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்றாங்க 12 பேர் இருக்காங்க, ஆனா பவர் யூஸ் பண்றாங்க கவர் ஆகும். பாருங்க, 10 பேர் அட்லீஸ்ட் வித்தவுட் த எய்ட் ஆஃப் பவர் இல்லாம 20 பேர் ஒர்க் பண்ணா அது ஃபேக்டரி. ஆனா போன ப்ரிசீடிங் 12 மந்த்ஸ்ல, ஒரு வருஷம் சொல்ல மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் எந்த மந்த்ல இருக்கேன், ப்ராபப்லி ஐ மீன் அக்டோபர் வச்சுக்கலாம். இதுல இருந்து 12 மந்த்ஸ் பார்ப்போம், கேலண்டர் இயர் பார்க்க மாட்டோம். இங்க இருந்து 12 மந்த்ஸ், இந்த ப்ரிசீடிங் 12 மந்த்ஸ்ல ஏதாவது ஒரு நாள்ல 10 கிராஸ் பண்ணியிருந்தாலே அது ஃபேக்டரிங்க டெஃபினேஷன் வந்துடும். அது பிறகு வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து 4 பேர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்க, அதனால 12 பேர் ஆச்சு, இல்ல 8 பேர் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எஸ்கேப் ஆகும். ஒன்ஸ் ஒரே ஒரு நாள் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா, பவரோட இருக்கிற ஃபேக்டரியில 10 பேரோ இல்ல இதுல வந்து 20 பேர் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் அப்ளிகபிள். யூ ஹேவ் டு கோ வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஆக்ட். ஓகே, சோ இதுவும் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, மைன் அண்ட் மொபைல் யூனிட் பிலாங் டு தி ஆர்ம் ஃபோர்ஸ், ரயில்வே ரன்னிங் ஷெட், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஈட்டிங் பிளேஸ், இதெல்லாமே எங்களால இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஓகே, ஒவ்வொரு குரூப் அண்ட் பீப்புள்ஸ வந்து ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ரிலேஸ்னா வந்து இந்த ஷிஃப்ட்டை மீன் பண்ணுவாங்கல்ல, கண்டினியூஸ் ஷிஃப்ட். இப்போ இந்த மாசம் ஃபுல்லா டே ஷிஃப்ட்டுங்க, யாராவது ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா பேசிக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லா டே ஷிஃப்ட், இல்ல இந்த மாசம் ஃபுல்லா இந்த கண்டினியூஸ் ஷிஃப்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ் இருக்கு, அது வந்து ரிலேஷன் சொல்லும். ஓகே,
அண்ட் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட், கம்ப்யூட்டர் யூனிட் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லயே வந்து கிளியரா டிஃபைன் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் உட்காந்து ஒர்க் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்ப எதுக்குங்க அது வந்து மேனுஃபேக்சரிங் ஆகும்? இப்ப நம்ம கம்போசிங் ஆஃப் பிரிண்டிங் பார்த்தோம்ல, அதுவும் கம்ப்யூட்டர் பண்றாங்க நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்ல. அப்ப அதுவும் வந்து என்னன்னு வச்சுக்கலாம், நான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வச்சுக்கலாம். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. ஓகே, லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு, டி லைசன்ஸ் பண்றதுக்கு, டி ரெஜிஸ்டர் பண்றதுக்குலாம் பவர்ஸ். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் ஆக்கிபையர். ஒரு மெயின் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் முடிச்சுன்னா தென் ஐல் பி சம் டைம் யூ கேன் ஹேவ் அ லுக். ஓகே, ஆக்கிபையர்னா யாருன்னா who has the ultimate control over the factory. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஃபேக்டரி ரன் பண்றாங்க, அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ரன் பண்றாங்க. அந்த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் வந்து நம்ம ஆக்கிபையர்னு சொல்லுவோம். கம்பெனி அந்த டைரக்டர்ஸ் ஆக்கிபையர்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஃபேக்டரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி ரன் பண்றாங்க, பர்சன் அப்பாயிண்டட் டு மேனேஜ் த அஃபேர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்கிபையர்னு சொல்லுவோம். ப்ரொவிசோ ஃபர்தர், ஞாபகத்துல ஒரு ஆக்ட் இருக்கும், ப்ரொவைடட் தட், ப்ரொவைடட் ஃபர்தர் தட், ஆல்சோ ப்ரொவைடட் தட் இருக்கும். சோ ப்ரொவிசோ ஃபர்தர், இது ப்ரொவிசோ. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிசோ ஃபர்தர்ல ஏதாவது ஒரு ஷிப்பை வந்து ரிப்பேர் பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்க, அந்த டாக் அந்த ஷிப்போட ஓனர்னு சொல்றோம் இல்லையா, அவரோட ஏஜென்ட், ஓனர் அவரோட ஏஜென்ட்டும் வந்து என்னது, ஆஸ் த கேஸ் மேபி கால்ட் ஆஸ் த என்னது, ஆக்கிபையர். ஓகே, கேஸ் லாஸ். சோ டிஃப்ரெண்ட் கேஸ் லாஸ்க்கு நீங்க பாத்துக்கலாம். இது எல்லாமே சாப்டர் மெட்டீரியல் தான் எடுத்து போட்டிருக்கேன். சோ ஒரு கன்வீனியன்ஸ் சேக்காக. நோட்டீஸ் பை ஆக்கிபையர். ஆக்கிபையர் வந்து என்னென்ன பண்ணணும், நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ணுவாரு. இது வந்து செக்ஷன் 7ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நோட்டீஸ் வந்து என்ன மாதிரியான நோட்டீஸ்னா ரிட்டர்ன் நோட்டீஸ். எப்ப சென்ட் பண்ணணும்னா ஆக்கிபையர் வந்து ஆக்கிபை ஆகுது, நான் தான் ஆக்கிபையர் தெரியப்படுத்தாது, வேற ஒன்றும் இல்லை. ஆக்கிபை பண்ணதுக்கும் இல்ல அந்த இடத்த யூஸ் பண்ணதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி சீஃப் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, லேபருக்காக இருக்கிறது. சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அனுப்பணும். அதுல என்னென்ன இருக்கணும்னு நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆக்கிபையர், என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, யாருன்னா ஒர்க்கர்ஸ் இன்வால்வ்டு, அண்ட் இன்கேஸ் அதுல வந்து நியூ மேனேஜர் இருக்கிறாங்கன்னா நோட்டீஸ் டு த இன்ஸ்பெக்டரும் அனுப்பணும், அண்ட் காப்பி வந்து சீஃப் இன்ஸ்பெக்டர் அனுப்பிட்டா போதும். ஆக்கிபையர் தான் சீஃப் இன்ஸ்பெக்டர் நோட்டீஸ் அனுப்பணும், மேனேஜர்னா இன்ஸ்பெக்டர் நோட்டீஸ் சீஃப் இன்ஸ்பெக்டர் காப்பி அனுப்பிச்சா போதும். ஓகே, சென்ட் வேணா வித்தின் 7 days, அங்க 5 days வித்தின் 7 days. என்ன பண்ணுவார் இந்த ஆக்கிபையர்? 7A ஃபாலோ ஆகுது. இவருக்கு பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் கொடுத்துட்டாங்க, லைக் ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர். அதுதான் ஃபுல் டாபிக்கே. சின்ன வேலை இல்ல, பெரிய ஒர்க் இது இருக்கு. ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர் இதெல்லாமே பக்காவா போயிட்டு இருக்குது. இதெல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கணும், இல்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றது இதோட வேலை. ஓகே, இது வரைக்கும் ஒரு கண்டென்ட் பாக்குறீங்களா ப்ளீஸ்? சரி, எல்லாமே மாறும் இல்லையா? நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாஃப் இன்ஸ்பெக்டர்னு பேரு. சர்டிஃபைங் சர்ஜன் ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாரு, வேற ஒன்றும் இல்லை, கொலோக்கியல் டீல் பண்ணுது. வெல்ஃபேர் ஆஃபீஸர், இந்த வெல்ஃபேர் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு. அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பான். இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டில இருக்கிறோம். ஓகே, வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சர்டிஃபைங், இவங்க 3 பேர் பத்தியும் வந்து நம்ம அந்தந்த சாப்டர் வரும்போது பார்த்துக்கேன். ஓகே, இன்ஸ்பெக்டர்ஸ் செக்ஷன் 8ல இருந்து ஃபாலோ ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்ட் பண்ணும். யார் அந்த இன்ஸ்பெக்டர், அதெல்லாமே வந்து பிரிஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த லோக்கல் லிமிட்ஸ்க்குன்னு இருப்பாங்க. அது இல்லாம ஒரு சீஃப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னது, அடிஷனல் பவர் இருக்கும். ஏன்னா இன்ஸ்பெக்டர் அண்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர்னா அடிஷனல் பவர்ஸ் இருக்கும் இல்லையா, இன்ஸ்பெக்டரோட பவர்ஸும் சேர்த்து இவர் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. அது தவிர தேவைப்படுற அளவுக்கு அடிஷனல் ஜாயிண்ட் டெப்டி சீஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்றதுக்காக இருக்கும். ஓகே, செக்ஷன் 2B பாத்தீங்கன்னா அடிஷனல் பவர்ஸ் ப்ராபப்ளி என்னென்ன த்ரூ அவுட் த ஸ்டேட் இருக்குதுன்னு பாக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 நான் எலிஜிபிலிட்டி, யார் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதோ ஒரு வகையில வந்து அந்த பிசினஸ்லயே அந்த ப்ராசஸ்லயே இன்வால்வ் ஆயிருந்தா, ஏதோ பேட்டன்ட் வச்சிருந்தாலும், இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம்னு பேட்டன்ட் வச்சிருக்காங்க ஆனாலும் அவர் வரக்கூடாது. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இன்ஸ்பெக்டரா இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு இல்லையா. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடிஷனல் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் பவர்ஸ் வில் பி தேர். இன்கேஸ் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாது, நான் இந்த வேலையை பண்ற அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு சொல்லிட்டு கிளியரா டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்களோட நேச்சர் ஆஃப் சர்வீஸ் பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வ், டீம்டு பப்ளிக் சர்வ். இது வந்து இந்தியன் பீனல் கோட்ல இருந்து ஃபாலோ. இன்ஸ்பெக்டர்ஸோட பவர்ஸ் என்னது, ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட். கொஞ்சம் ஸ்லோவா போற பாருங்க. செக்ஷன் 9 கவர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு என்டர் இன்டு த ஃபேக்டரி. அசிஸ்டன்ஸ் ஓடையோ அசிஸ்டன்ஸ் இல்லாமலையோ வித் அசிஸ்டன்ஸ் கூட யாரா இருப்பாங்கன்னா பர்சன் இன் கவர்மெண்ட் சர்வீஸ், பப்ளிக் அத்தாரிட்டி ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டருக்கு எல்லா ப்ராசஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்வியஸ்லி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரியாது, ஏன்னா ரொம்ப கெமிக்கல் மெக்கானிக்கல் ப்ராசஸ் இருக்கும்.
premises, plant, machinery, article and substance எக்ஸாமின் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பாருங்க, என்டர் ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, எக்ஸாமின் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் டேஞ்சரஸா ஏதாவது நடந்திருக்கு, அதனால பாடி இன்ஜுரி ஏதாவது நடந்திருக்கு, அதை என்கொயர் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து கேட்டா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, விச் மீன்ஸ் இவர் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரெஜிஸ்டர் ரெக்கார்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சீஸ் பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்கு, அதோட காப்பி எடுக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து டைரக்டர் ஆக்கிபையர் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து டச் பண்ணாம அப்படியே விடுங்க, வில் டேக் இதுன்ட்டு பாக்குறது. அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ப்ராபப்ளி இது டிஸ்மேண்டில் பண்ணுங்க, இதை வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி எதெல்லாம் வந்து டேஞ்சர் காஸ் பண்ணுமோ அதெல்லாமே. அதர்ஸ் மேபி பிக்ஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் செக்ஷன் 9 கேட்டாங்கன்னா இந்த புல்லட்டிங்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நானா கொடுத்த புல்லட்டிங்ஸ் எல்லாம் ஆக்ட்ல இருக்குது. செக்ஷன் 9ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இப்படி இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த நம்பரிங் ஞாபகம் இருந்தா மட்டும் போனேன். ஏன்னா நம்பரிங் போனீங்கன்னா அந்த ஆர்டர் மாத்தக்கூடாது. இல்ல நம்பரிங் ஞாபகம் இல்லைன்னா விட்டுருங்க. செக்ஷன் 9ல இருந்து ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் புல்லட் பண்ணி எழுதிருங்க. டெஃபினெட்லி வில் கெட் மார்க்ஸ். ஓகே, ஐ வெரி ஷூர் அபவுட் 4 மார்க்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு 3 மார்க்ஸ் சாலிடா கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் சர்டிஃபைங் சர்ஜன் எந்த செக்ஷன் வந்து இப்ப ஃபாலோ ஆகுது? செக்ஷன் 10. யார் சர்டிஃபைங் சர்ஜனா இருக்கலாம் அப்படி எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா யார் இருக்கக்கூடாதுங்கிற டீடைல்ஸ் வேணா கொடுத்துருப்பாங்க. எஸ்ஜி யார்? எஸ்ஜினா சென்ட்ரல் கவர்மெண்ட், சாரி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் குவாலிஃபைட் மெடிக்கல் பிராக்டிஸ்னர் டாக்டர். இவர் என்ன பண்ணலாம்னா, ப்ளீஸ் மேக் அ நோட், இவர் என்ன பண்ணலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட அப்ரூவலோட சர்டிஃபைங் சர்ஜன் வந்து வேற யாராவது ஒரு மெடிக்கல் பிராக்டிஸ்னர், குவாலிஃபைட் மெடிக்கல் பிராக்டிஸ்னர் கிட்ட வந்து டெலிகேட் பண்ணலாம். யூடிஎல் ஆத்தரைஸ் பண்ணாலும் டெலிகேட் பண்ணலாம். ஓகே, யார் இருக்க முடியாது சர்டிஃபைங் சர்ஜனான்னு பாத்தீங்கன்னா, ப்ராபப்ளி ஏதோ வகையில ஆக்கியபையரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு ஒரு ஃபேக்டரியில, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆஃப் பிசினஸ்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதோ ஒரு மிஷினரி, பேட்டன்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஏதோ ஒரு வகையில வந்து அவர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஹி கேனாட் பி ப்ராபப்ளி அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அதுல ஒர்க் பண்றவங்கள டாக்டர்ஸ். அப்ப இவர் வந்து அந்த சர்டிஃபைங் சர்ஜனா ரைட், புரியுதா? ஓகே, அண்ட் ப்ராபப்ளி இவருக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரைட்டிங்ல இல்ல இவர் இருக்கலாம் சொல்லிட்டு எக்ஸாம்ஷன் கொடுத்திருந்தா ஓகே. ஓகே, அண்ட் அல்டிமேட்லி திஸ் இஸ் another one heading, duties of certifying surgeon. யங் பர்சன்ஸ் எக்ஸாமின் பண்ணி சர்டிஃபை பண்றது, டேஞ்சரஸ் ஆக்குபேஷன் ப்ராசஸ் பத்தி எக்ஸாமின் பண்றது, மெடிக்கல் சூப்பர்விஷன், ப்ராபப்ளி இல்னஸ் வருங்க இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னால, அதர் கண்டிஷன்ஸ்னால இல்னஸ் வரும் சொல்றது, ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. எப்போ ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரீங்க, இல்ல நியூ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் பண்றீங்க, ஏதாவது வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றீங்க, அதனால இல்லைன்னா வந்து இன்ஜுரி வரலாம். யங் பர்சன்ஸ் வந்து ஏன்னா யங் பர்சன்ஸோட பாடி நேச்சர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இருக்கேன். ஓகே, ஸோ தட் இஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஹூ கேன் பி அ சிஎஸ். எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கிருக்கணும், இந்தியன் மெடிக்கல் டிகிரிஸ் ஆக்ட் படி ஹீஸ் அ குவாலிஃபைடு பர்சன் சொல்லிருக்கோம், வேற ஒன்றும். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு கண்டென்ட். ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் மெஷர்ஸ், அதுல செக்ஷன் 11ல இருந்து 20 வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டடா பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் ஒரு ஐடியா இருக்கணுங்கிறதுக்காக. 11 வந்து எதை பத்தி பேச போகுதுன்னா கிளென்லினஸ் பத்தி பேசும். 12 வந்து இந்த வேஸ்ட் எஃப்யூலன்ஸ் கெமிக்கல் வேஸ்ட் சொல்லுவாங்க, அதெல்லாம் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா, இன்ஜெக்ஷன் போடும்போது தனியா ஒரு ரூம்ல ஒரு பக்கெட்ஸ் தனியா பக்கெட்ஸ் ஒரு பாடி வேஸ்ட் பிட்ஸ், அதுல ப்ளூ, ரெட், கிரீன் அந்த மாதிரி இருக்கும். என்ன வேஸ்ட்? மெடிக்கல் வேஸ்ட், ஹசாரஸ் வேஸ்ட் தனியா போடுவோம். அந்த மாதிரி 13 வென்டிலேஷன் ப்ராப்பரா இருக்கணும், டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் ஆகணும். ஏன்னா ஃபேக்டரி மிஷின்ஸ் எல்லாம் ஓடுதுன்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி மாறும், டெம்பரேச்சர் மாறும். 14 வந்து டஸ்ட் அண்ட் ஃபியூம்ஸ், ஓகே, அதுக்கான டஸ்ட் அவுட்லெட்ஸ் இருக்கிறது. 15 வந்து ஆர்டிஃபிஷியல் ஹியூமிடிஃபிகேஷன், ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் மாறக்கூடாது, பிரீதிங் எல்லாம் கஷ்டமா இருக்கும். 16 வந்து ஓவர் கிரௌடிங் இருக்கக்கூடாது, இதுதான் ஆஃபன் ரிப்பீட்டட் எக்ஸாம்ல. 17 வந்து ப்ராப்பர் லைட்டனிங் இருக்கணும். 18 வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பரா இருக்கும். 19 வந்து லெட்ரின்ஸ் அண்ட் யூரினல்ஸ் இருக்கும். அண்ட் 20 வந்து ஸ்பிட்டூல்ஸ் இருக்கும். ஸ்பிட்டூல்ஸ் தான் தனித்தனியா வந்து லைக் இது பண்றது. ஓகே, வில் கோ ஒன் டைம். செக்ஷன் 11 கிளென்லினஸ். ஜென்ரல் கிளென்லினஸ் என்ன மீன் பண்றாங்கன்னா, ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் ரெண்டா டீல் பண்ணிருப்பாங்க சப்செக்ஷன் 1ல. ஜென்ரல் கிளென்லினஸ்னா எந்த ஒரு இடமா கிளீனா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. கிளீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எஃப்யூலன்ட் இந்த மாதிரி வந்தாலே கெமிக்கல் ரிலேட்டட் வேஸ்ட், இந்த ட்ரெயின், பிரிவி அண்ட் அதர் நியூசன்ஸ்ல இருந்து. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா டெய்லி கிளீனிங் பண்ணும். ஓகே, டெய்லி கிளீனிங்னா என்னது? டர்ட், இந்த ஃபியூஸ்னா அது வேஸ்டேஜ் ரிமூவ் பண்றது. எப்படி கிளீன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா பெருக்கிறது, இல்லைன்னா சம்டைம்ஸ் நார்மல் கிளீனிங்னால ஆகாது, மாப் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு மிஷின்ஸ் அதுக்கும் தனியா யூஸ் பண்ணுவாங்க, அது எஃபெக்டிவ் மெத்தட். எந்த ஏரியா கிளீன் பண்ணணும் பாருங்களேன், ஃப்ளோர்ஸ், பெஞ்சஸ் ஆஃப் ஒர்க், ஸ்டார் கேசஸ், பேசேஜஸ், இது சூட்டபிளா டிஸ்போஸும் பண்ணும். இது வந்து பர்டிகுலர்ல டெய்லி வந்துச்சா, நெக்ஸ்ட் வந்து வீக்லி பண்ணணும்.
டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் கிளீனிங் வந்து ஃப்ளோஸ் ஆஃப் ஒர்க் ரூம்ஸ். ஓகே. தென் சி வந்து எஃபெக்டிவ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணணும். வெட் ஏரியாஸ் இருக்கு, தண்ணி கொட்டும், அந்த மிஷினரி ப்ராசஸ் போகும்போது லீக் தண்ணி வரும். அப்போ வந்து அந்த தண்ணி ஒழுங்கா போகணும்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். சர்ஃபேஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். லைக் வால்ஸ், பார்ட்டிஷன்ஸ், சீலிங், ஸ்டாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எப்பயாவது ரீபெயிண்டிங் பண்றது, ரீவார்னிஷிங் எல்லாம் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணணும். ஓகே. ப்ராபபிளி இந்த பெயிண்டிங் வந்துட்டு வாட்டரபிள் வாட்டர் பண்ணணும். இப்போ வந்து தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்போம்ல, அந்த மாதிரி. இப்போ பெயிண்ட் பண்ணிருக்காங்க, அது வாஷபிள் வாட்டர் பெயிண்ட் இல்லைன்னா ப்ராபபிளி இது வந்து எவ்ரி 5 இயர்ஸ் நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும், பெயிண்டிங் பண்ணிடணும். இல்ல இது வந்து வாஷபிள் பெயிண்ட்ல தான் பண்ணிருக்காங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் வந்து என்ன பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும். எவ்ரி 6 மந்த்ஸ் வாஷ் பண்ணணும். பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னும் நம்ம பார்க்கணும், நிறைய பார்க்கணும். இது செக்ஷன் 11ல கொஞ்சம் தான் நம்ம பார்த்திருக்கோம். என்ன நினைப்பான் ஃபேக்டரி ஓனர், எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பான். அதுக்காக தான் இந்த ஆக்ட். இப்போ இந்த ஆங்கிள் பாருங்க, இது யாரோட ஆங்கிள் தெரியுமா பார்க்கணும் நீங்க? பெரிய தலைவலிப்பான் இந்த ஃபேக்டரி ரன் பண்றதுனால. பாருங்க எவ்வளவு லா வச்சிருக்காங்க. அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா பாருங்களேன், லேபர்ஸ் வந்து எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஓகே. ஸ்மூத் இம்பீரியஸ் சர்ஃபேசஸ் இருந்துச்சுன்னா எவ்ரி 14 மந்த்ஸ் கிளீன் பண்ணணும். அதர் கேசஸ் வந்துட்டு லைக் கலர் வாஷ்டு, ஒயிட் வாஷ்டு ரிலேட்டட் வந்து கிளீன் எவ்ரி 14 மந்த்ஸ். ஓகே. ஃப்ரேம் ஒர்க், இது ஆக்சுவலா என்ன ஏரியா கவர்டு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. டோர்ஸ், விண்டோ ஃப்ரேம்ஸ், வுட், மெட்டாலிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நீங்க பண்ண வேண்டியிருக்கும் கிளீனிங். இதெல்லாம் கிளீனிங் தான், ரீப்ளேசிங் பத்தி பேசல. உடச்சு வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். கிளீனிங் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்கு ரெஜிஸ்டர் மீட்டிங். சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராபப்ளி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லைன்னா இதெல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. ப்ராப்ளி இது எப்படி ட்ரீட் பண்ணுங்க. சம் வேஸ்ட் நீங்க அப்படியே போட முடியாது, எரிக்கணும். ஃபயர் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும். அதே மாதிரி எஃப்யூலன்ஸ் கெமிக்கல் வேஸ்ட் இருக்கா, நீங்க அப்படியே வந்து காத்துல மிக்ஸ் பண்ணி ஒழிக்க முடியாது. அதை ஃபில்டர் பண்ணி தான் நீங்க அனுப்பணும். ஸோ தட்ஸ் வாட்ஸ் ஒன்லி ப்ராசஸ் ஆர் தேர். ஸோ ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் பாருங்க. இதோட ரெகுலேட்டரி ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கணும். ஓகே, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 13 வித் ரெஸ்பெக்ட் டு வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஜெனரல் ஒர்க் ரூம் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னா செக்யூர் அண்ட் மெயின்டைன் adequate வென்டிலேஷன். ஓகே, ஒரு இடம் நம்ம ஒர்க் பண்ணணும்னா adequate வென்டிலேஷன் இருக்கணும். டெம்பரேச்சர் ப்ராப்பர்லி கம்ஃபர்ட் அண்ட் ப்ரிவென்ட் இன்ஜுரி பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா வால்ஸ் டிசைன் பண்றது, ரூஃப்ஸ் இதெல்லாமே அந்தந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபயர் ரிலேட்டட் வந்து தெர்மோகோல் சீலிங் எல்லாம் போட முடியும். ஓகே. ஃபேக்டரிஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா, நல்லா ஹை சீலிங் இருக்கும். அது வந்து சும்மா இடம் இருக்குங்கிறதுக்காக போடுறது இல்லை, அவ்வளவு ஹைட்டா இருக்கணும்னு லாஸ் சொல்லுது. ஏதாவது கோடவுன்ஸ் இதெல்லாம் ஃபேக்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி ஃபிளாட் இல்லைன்னா வந்து லைக் ட்ரையாங்கிள் ஷேப்ல சீலிங் இருக்குன்னா அவ்வளவு ஹையா ஒரு ரீசன் அதான். அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம், இந்த சீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னவோ அதை பேஸ் பண்ணி adequate மெஷர்ஸ் எடுங்க. அண்ட் ப்ராபப்ளி எந்த இடத்துல வந்து ஹாட் பேக்ஸ் லைக் ரொம்ப சூடான இது இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க பாருங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட், இது வந்து ஜென்ரல் பா. ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்பர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எப்படி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது. அண்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசிவ் ஹை டெம்பரேச்சர்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண டெம்பரேச்சர் குறையும். இப்ப நம்மளுக்கு ரொம்ப ஹாட்டா தான் நம்ம ஏசி போட்டுக்கிறோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணா டெம்பரேச்சர் வந்து குறையும்னு பாப்பாரு. அதுக்குள்ள மெஷர்மெண்ட்ஸ் எஃபெக்டிவ் மெஷர்ஸ் எடுப்பாரு. அண்ட் யூ வில் சர்வ் அன் ஆர்டர் ஆன் தி ஆக்கிபயருக்கு இந்த மாதிரி பண்ணணும்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அண்ட் இந்த ஆர்டரை வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் டேட்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணியாங்க. யாரு இது? ஆக்கிபயரோட தலையெழுத்து. பாருங்க, ஆக்கிபயருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அல்டிமேட் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 14 டஸ்ட் ஃபியூம்ஸ் வருது. அதுக்கு இப்போ இது வந்து இன்ஹேல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதான் இந்த ப்ராப்ளம் ஆயிடும். இந்த கெமிக்கல் ஃபார்மால இருக்கும்போது ஒரு இது ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுப்பாங்க. இன்னும் ரொம்ப அந்த ஆக்சிஜனே வந்து கிடைக்காதுன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட தான் உங்களுக்குள்ளே போவாங்க. ஓகே, கெமிக்கல் ரிலேட்டட் ஃபேக்டரிஸ்லாம். அப்போ அது இன்ஹேல் பண்ணிடக்கூடாது, ஹார்ம்ஃபுல் டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிடும், அது இருக்கக்கூடாது. அதெல்லாமே டேஞ்சரஸ் அண்ட் அஃபென்சிவா இருக்கிறனால இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் என்ன ஆகும், ஷெட்யூல் 3ல பார்த்தா ஞாபகம் இருக்கா, இட் மே பி பாய்சனஸ். பாஸ்பரஸ் கேஸ் பாய்சனஸ், கார்பன் மோனாக்சைடு பாய்சனஸ். ஓகே. ஓ, அங்கங்க ஃபேக்டரிஸ் ரன் பண்ணது, ஊரே அழிஞ்சு போகுது, ஃபேக்டரிஸ் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. ஊருக்கு வெளியில இருக்கிறவங்க, பில்டிங்குள்ளே இருக்கிறவங்க, ஃபேக்டரிக்குள்ளே இருக்கிறவங்க எவ்வளவு ப்ரொடெக்டடா இருக்கும் அதுக்காக. ஓகே. சோ தட்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ இது வந்து ஹார்ம்ஃபுல் ஃபியூல்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகாம எப்படி வந்து இது கனெக்ட் பண்ணலாம். ஒரு 2 வீலர்லயே வந்து பொல்யூஷன் எமிஷன் பாக்குறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 15 வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிஃபிஷியல் ஹியூமிடிஃபிகேஷன், ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக. இது வந்து ஆர்டிஃபிஷியலா தான் மெயின்டைன் பண்ணும். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணும், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்ணும். அண்ட் ஹியூமிடிட்டி கம்மியா இருக்குன்னா அது எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அது
அந்த ஹியூமிடிட்டி லெவல் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றது, அது எப்படி என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்றது, அதெல்லாம் ப்ராப்பரான லெவல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்றது, ஆடிக்வேட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கூலிங் ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்களா, வாட்டர் யூஸ் பண்றது பியூரிஃபிகேஷனுக்காக, பப்ளிக் சப்ளை ட்ரிங்கிங் வாட்டர், வாட்டர் பியூரிஃபைட் வாட்டர், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ரிட்டர்ன் நோட்டீஸ் will be sent by the supplier to the manager of the factory, not the occupier, manager of the factory. And probably அதுல என்னென்ன இருக்கும்னா என்னென்ன மெஷர்ஸ் நீங்க அடாப்ட் பண்ணணும் அண்ட் இந்த டேட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எஸ், ஓவர் கிரௌடிங் இது எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பர்டிகுலர் இம்பார்ட்டன்ஸ் அந்த டாபிக் இருக்கானா அப்படியெல்லாம் எல்லாம் ஒரு எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் டஃபா வந்துச்சுன்னா இதுல இருந்து என்ன வேணாலும் கேட்கலாம். ஓகே, இப்போ ஹெல்த் பத்தி ஜென்ரலா கேட்டாங்கன்னா நீங்க எழுதலாம். சாப்டர் 3 செக்ஷன் 11 to 20 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தா மார்க் கிடைச்சிடும். ஓவர் க்ரௌடிங் கேட்டாங்க வேற வழி இல்லை, இதுதான் எழுதியா. So outlines regulations to prevent overcrowding in factory rooms, not to be overcrowded. Yes, இடமே இல்லைன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. ஓகே, இது அடிக்கடி ஒன் வேர்ட்ல கேக்குறாங்க. எவ்வளவு ஸ்பேஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குன்னா 3D ஸ்பேஸ்ல பார்ப்பாங்க. ஃபேக்டரிஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆக்ட்ல இருக்கும்போது, ப்ராபபிலி இந்த ஆக்ட் வரும்போது எப்போ வந்துச்சு, 1948ல வந்துச்சா, இந்த ஆக்ட் வரும்போது ஃபேக்டரிஸ் இருந்தது இல்லையா, அப்போ வந்து அட்லீஸ்ட் எவ்வளவு ஸ்பேஸ் இருந்திருக்கணும், 9.9 கியூபிக் மீட்டர்ஸ். கியூபிக் மீட்டர்ஸ் தான் தெரியும்ல, 3 டைமென்ஷன். ஒரு இடத்த 2 டைமென்ஷன் சொல்ல மாட்டீங்க, 3 டைமென்ஷனா தான் சொல்லுவீங்க, கரெக்டா? இப்போ இங்க 9.9, இங்க 9.9, சீலிங்ல 9.9. ஒரு ரூம் வச்சுக்கோங்களேன், மீட்டர்ஸ். ஓகே, 9.9 மீட்டர்ஸ். சென்டிமீட்டர் இன்ச் பத்தி எல்லாம் பேசல. ஓகே, நம்ம ஃபீட் பத்தி கூட பேசல, மீட்டர்ஸ்ல பேசலாம். ஓகே, 9.9 மீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஃபேக்டரி இஸ் பில்ட் ஆஃப்டர் த ஆக்ட்னா 14.2 கியூபிக். ப்ராப்ளம் உங்களுக்கு ஒன்ல கேட்டாங்கன்னா, தட் இஸ் ஒன் வேர்ட் அப்ஜெக்டிவ்ல கேட்டாங்கன்னா அத்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஆஃப்டர் த ஆக்டான்னு பாருங்க. இந்த ஜென்ரலா கேட்டாங்க, இப்ப என்ன பண்றது இல்ல, 9.9 ஆப்ஷன்ல இருக்கு, 14.2 ஆப்ஷன்ல இருக்கு. யூ வில் கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் 14.2. அப்புறம் நோட் பிராக்கெட்ல போடுங்க, ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க கொஸ்டின். என்னன்னு போடுவீங்க, ஃபேக்டரிஸ் பில் ஆஃப்டர் த ஆக்ட். இது வந்து ஸ்பேஸ் ஃபார் ஒர்க்கர்ப்பா, மொத்த ஸ்பேஸ பத்தி பேசல, மிஷினை பத்தி பேசல. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர் கிரௌடிங் என்னது, ஆளுங்க நிறைய இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ ஒரு ஒர்க்கருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும், 14.2 கியூபிக் மீட்டர் ஸ்பேஸ் இருக்கணும். ஆஃப்டர் தட் அட் த டைம் ஆஃப் தி ஆக்ட் இருக்கும்போது, ஃபேக்டரிஸ் இருக்கும்போது 9.9. ஓகே, அதான் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இதுல வந்து 9.9 இருக்கும், 14.2 இருக்குன்னா ஆப்வியஸ்லி நீங்க ஆன்சர் போட்டு நீங்க கான்ஃபிடென்டா பிராக்கெட்ல போடுங்க, தப்பு இல்ல. ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ரூம் வந்து எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆர்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க் ரூம்ஸ்ல இவ்வளவு பேர் தான் இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராபப்ளி தேவைப்பட்டுச்சுன்னா ப்ராபப்ளி இது எக்ஸப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே, இது தேவையில்ல, அந்த அளவுக்கு எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பெருசா இருக்காதுன்னு சொல்லுவோம். Then section 17 with respect to lightening, adequate lightening இருக்கணும், ஏன்னா பார்த்தா கிளார் அடிக்க கூடாது எக்ஸெட்ரா. விண்டோஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் ஸ்கைலைட் வரணும். ஓகே, கிளார் அடிச்சா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, ஷேடோஸ் விழும். லைட்டிங் பார்த்திருக்கீங்களா, என்னோட ஷேடோ விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிஷினரி என்ன ஓடுதுன்னு தெரியாது, நான் மாட்டிப்பேன். அதனால அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஷேடோஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாத மாதிரி நான் ப்ரிவென்ட் பண்ணணும். Empowerment of state government where it can prescribe its standards. Section 18 with respect to drinking water, sufficient and adequate wholesome drinking water இருக்கணும். மார்க்கிங் எந்த இது வந்து இப்போ நார்மல் டெம்பிள், நார்மல் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பார்த்தா ட்ரிங்கிங் வாட்டர், ஹேண்ட் வாஷ் மாதிரி போடுறாங்களே, அது மாதிரி மார்க்கிங் இருக்கணும். இந்த லொகேஷன்ல மார்க்கிங் லாங்குவேஜ் புரியணும்ல, நீங்க பாட்டு ஏதாவது போட்டீங்கன்னா புரியுற மாதிரி தானே, என்ன தண்ணி தெரியும். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கண்டாமினேட் ஆகாத மாதிரி இடத்துல இருக்கு, நாட் வித்தின் 6 meters. இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க பக்கத்துல வைக்க கூடாது, எங்க வைக்கணும், 6 meters கேப் இருக்கும். எங்கெங்க கண்டாமினேட் ஆகும்னு தோணுதோ அங்கிருந்து 6 meters கேப் இருக்கணும். ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வைக்கலாமான்னு சீஃப் இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும், ஆப்ஷன் கேட்கணும், வேற ஒன்றும். அவர் வந்து அப்ரூவ் பண்ணுவாரு ரைட்டிங். சம்டைம்ஸ் வந்து ஹாட் வெதர்ல வந்து கூல் வாட்டர் வைக்கலாம் கேட்பாங்கல்ல, எவ்வளவு வெயில் அடிக்கிறதுப்பா, தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணி மாதிரி இருக்கும் சம்மர்ல எல்லாம், அந்த டைம்ல வந்து கூல் வாட்டர் கேட்பாங்க. 250 ஒர்க்கர்ஸ் மேல இருந்தாங்கன்னா கூல் வாட்டர் வைக்கும், இது மேண்டேட்டரி. ஆனா என்னோட ஆபீஸ்ல 100 பேர் இருக்காங்க, என்னோட ஃபேக்டரியில 100 பேர் இருக்காங்க, நான் வைக்கணும்னா வைக்கலாம், இது என்னோட விஷயம். லா என்ன சொல்லுது, 250 ஒர்க்கர்ஸ் உங்களோட ஃபேக்டரியில இருந்தாங்கன்னா டெஃபினட்டா கூல் வாட்டர் வைக்கணும். எப்போ, ஹாட் வெதர்ல வச்சா போதும். ஓகே, 250 இருக்கிறாங்கன்னா நாட் மேண்டேட்டட், வேணும் வைக்கலாம். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்டோட ரூல் வந்து இதெல்லாமே ப்ராப்பரா போயிட்டு இருக்கான்னு பாக்குறது. ஓகே, then I'll go for the next section, section 19 with respect to latrines and urinals.
It should be located conveniently accessible to workers. Male தனியா இருக்கணும், female தனியா இருக்கணும். அங்க adequate lighting and ventilation இருக்கணும். Open space நிறைய இருக்கணும். Ventilated passages இருக்கணும். Is it okay? So that's about first point. Cleanliness இதெல்லாம் இருக்கணும். Sanitize பண்ணணும். அதுக்குன்னு வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப்பர்ஸ் எம்ப்ளாய் பண்ணணும். ஓகே, இங்க இருக்க நம்ம அங்கேயே பார்த்துப்பாங்கன்னு சொல்லி விட்டுற முடியாது. அடிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இன்கேஸ் 250 ஒர்க்கர்ஸ் மேல இருந்தாங்கன்னா அடிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன சானிடரி டைப்ஸ் ஆஃப் லெட்டின்ஸ் அண்ட் யூட்டினஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. யூரினல்ஸ் ப்ராப்ளி வெஸ்டர்ன் டைப் இதெல்லாமே சொல்றாங்களே, அது மாதிரி பர்டிகுலரா ஃப்ளோர்ஸ் அண்ட் வால்ஸ் வந்து பாருங்க டைல்ஸ் போட்டிருக்கணும். நீங்க எங்கேயாவது பப்ளிக் பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா நோட் பண்ணி பாருங்களேன். வால்ஸ் ரெஸ்ட் ரூம்ல வந்து சைட் வால்ஸ் கூட என்ன பண்ணிருப்பாங்க, டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அது ஃபேன்சிக்கு இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது கிளீனிங் ஈஸி. பாலிஷ் impervious surfaces, probably thorough cleaning பண்ணும் at least once every week using detergents and disinfectants. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் லெட்டின்ஸ் அண்ட் யூட்டினல்ஸ் இருக்கணும், இந்த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஒர்க்கர்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. அண்ட் இதெல்லாம் ஃபார் சானிடேஷன் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்பிட்டோஸ் த லாஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். ஸ்பிட்டோன்ஸ்னா தெரியும் இல்லையா, நம்மளோட வாயில வர வேஸ்ட் வந்து இது பண்றதுக்காக. ஓகே, ஸோ சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்பிட்டல்ஸ் எவ்வளவு இருக்கணும், எந்த பிளேஸ்ல இருக்கணும், ஹைஜீனா மெயின்டைன் பண்ணும். டைப் நம்பர் அண்ட் லொகேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ரூல்ஸ். நோ ஸ்பிட்டிங் ரூல், எங்க ஸ்பிளிட்டிங் இருக்கோ அங்க மட்டும் தான் நீங்க ஸ்பிட் பண்ண முடியும். ஓகே, அதை மீறி நீங்க எங்கேயாவது ஸ்பிட் பண்ணீங்கன்னா ப்ராபப்ளி பெனால்டி லெவி பண்ணுவாங்க. அண்ட் பீனல் லயபிலிட்டி வந்து நாட் எக்ஸீடிங் 5 rupees. Okay, so that's about health. 4, covering with respect to section 21 to 41 for safety related measures. அது சும்மா ஒரு ஜஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். நான் டைரக்டா கண்டென்ட் போயிடுறேன். ஓகே, இதெல்லாம் வந்து 40B முதல்ல பாத்தீங்கன்னா சேஃப்டி ஆபீசர் பத்தி பேசியிருப்பாங்க. Sorry, am I missing anything? I have to check. One second. Okay. Okay. ஆக்சுவலா வந்து இவ்வளவு கவர் ஆகலப்பா உங்களுக்கு. உங்க சிலபஸ்ல இவ்வளவுதான் கவர் ஆயிருக்கு. வாட் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துருவோம். ஸோ 21 வந்து மிஷினரி வந்து ப்ராப்பரா ஃபென்ஸ் பண்ணணும். ஓகே, ஷுட் பி ப்ரொடெக்டட். 22 வந்து ஒரு சில மிஷினரி வந்து மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே பெருசு பெருசா சுத்தி வரும். மோஷன் சொல்லுவாங்க, மிஷினரி மோஷன். அது கிட்ட ஒர்க் பண்றது. ஓகே, அதுல அது கிட்ட ஒர்க் பண்றது. 23 வந்து நம்ம ஏற்கனவே தெரியும்ல, யங் பர்சன்ஸ் வந்து டேஞ்சரஸ் மிஷன்ஸ்ல ஒர்க் பண்றது. 24 வந்து ஸ்ட்ரைக்கிங் கியர் அண்ட் டிவைஸ் ஃபார் கட்டிங் ஆஃப் கவர். ஏதாவது ப்ராப்ளம்னா இதெல்லாம் பாத்திருக்கீங்களா, லைக் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஒரு பெரிய சுத்தி மாதிரி வச்சிருப்பாங்க பவரை கட் பண்றதுக்கு, அதெல்லாமே. ஓகே, 25 வந்து செல்ஃப் ஆக்டிங் மிஷன்ஸ் லைக் ரோபோ மிஷன்ஸ், செமி ஆர் ஃபுல்லி ரோபோட்டிக் மிஷன்ஸ். அண்ட் 26 வந்து கேசிங் ஆஃப் நியூ மிஷன்ஸ். புது மிஷன்ஸ் இது பண்ணும்போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ற மிஷன் தான் எனக்கு தெரியும். புது மிஷன் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியாது என்ன இடத்துல எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு தெரியாது. ஸோ தட் ஹாஸ் டு பி டேக்கன் கேர். 27 வந்து உமன் அண்ட் சில்ட்ரன் வந்து காட்டன் ஓப்பனர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த செக்ஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஓகே, 28 வந்து ஹாய்ஸ்ட் அண்ட் லிஃப்ட்ஸ். மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ளோர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 ஃப்ளோர் இருக்கலாம். லிஃப்ட்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இட்ஸ் அ க்ளோஸ்ட் இது. ஹாய்ஸ்ட்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாலாம் பாத்துருக்கீங்களா, பேஸ் மட்டும் இருக்கும், சைட்ல எதுவுமே இருக்காது. அது வந்து ஹாய்ஸ்ட். ஓகே, 29 வந்து லிஃப்டிங் மிஷின்ஸ், செயின்ஸ், ரோப்ஸ். இப்போ ஏதாவது ஒரு கிரெயின் மாதிரியா, அந்த மிஷின்ல கிரெயின் டைப்ல இருக்கும். இங்க இருந்து அங்க எடுத்து போடும், அங்க இருந்து இந்த எடுத்து போடும். ப்ராப்ளம் இந்த சூடான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷின் போடுறதுனா அது ரோபோஸே பண்ணும். அது செயின் கட்டி இருக்கும், அது ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அது கரெக்டா பிடிக்கணும்ல. ஸோ செயின்ஸ், ரோப்ஸ், லிஃப்டிங் டேக்கிள்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் 30 வந்து ரிவால்விங் மிஷினரி. ஓகே, ஏதாவது ஒரு மோஷன்ல இருக்கிறது அதை பேஸ் பண்ணி. 31 ப்ரெஷர் பிளான்ஸ். 32 வந்து ஃப்ளோஸ், ஸ்டார்ஸ், மீன்ஸ் ஆஃப் அசஸ் எல்லாம் சேஃப்டி மெஷர். என்ன சொல்லிருப்பாங்க, ஸ்லிப்பரியா இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லிருப்பாங்க. 33 வந்து பிட்ஸ், சவுண்ட்ஸ், ஓப்பனிங்ஸ் அண்ட் க்ளோஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓப்பன்ல வச்சிருக்க கூடாது. இப்போ நம்ம ஹெல்த்ல வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்றோம், அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓப்பனிங் இருக்கக்கூடாதுல்ல, அதுல நம்ம விழுந்துருவோம், இல்லைன்னா ஏதாவது கேரி பண்ணும்போது விழ சான்சஸ் இருக்கு. ஓகே, அண்ட் 34 எக்ஸசிவ் வெயிட்ஸ் கேரி பண்ணக்கூடாது. சரி, ஒரு பர்சன் எவ்வளவு வெயிட் கேரி பண்ணணும்னு இருக்கு. அதனால யங் பர்சன் சொல்லும்போது சர்டிஃபைங் சர்ஜன் வந்து சர்டிஃபை பண்ணா மட்டும் தான் உள்ள போக முடியும்னு இருக்கு. 35 வந்து ஐஸ் ப்ரொடெக்ஷன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஃபேக்டரிஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கிளாஸ் அந்த ப்ரொடெக்ஷன் தான் போகும். அண்ட் 36 வந்து டேஞ்சரஸ் ஃபியூம்ஸ், கேசஸ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும். 36A வந்து போர்ட்டபிள் எலக்ட்ரிக் லைட்ஸ் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னா நீங்க ஈஸியா டிராவல் பண்ணிட முடியாது, அதனால போர்ட்டபிள் எலக்ட்ரிக் லைட்ஸ் யூஸ் பண்ணணும். 37 வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் இன்ஃபிளேமபிள் டஸ்ட் கேஸ் இருக்குன்னு என்னன்னு பார்க்கணும். 38 வந்து
ஃபயர்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா, அது ஃபயர் வராம இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெஷர்? ஏன்னா, அந்த ப்ராசஸ்லயே வந்து உங்களுக்கு டக்குனு ஸ்பார்க் ஆயிடும். ஓகே. அண்ட் 39 வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ராபப்லி டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் இல்லனா இதெல்லாமே செக் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. சேஃப்டி ஆஃப் பில்டிங்ஸ் அண்ட் மிஷனரி பார்ப்பாங்க 40. 40A ப்ராபப்லி இதுவும் செக்ஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் வந்து 40A, சேஃப்டி ஆஃபீசர்ஸ் இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம் 40B அண்ட் 41 வந்து பவர் டு மேக் ரூல்ஸ் சப்ளிமெண்ட் திஸ் சாப்டர். இது தவிர வேற ஏதாவது வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டி ஆஃபீசர்ஸ் செக்ஷன் 40B கவர் ஆகுறாங்க. 1000 ஒர்க்கர்ஸ் இருந்தா சேஃப்டி ஆஃபீஸர் தான் போகும். அது கீழே இருக்கிறாங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். நாட் மேண்டேட்டட் பை லா. ஓகே. ஒன்லி இஸ் மேண்டேட்டட் பை லானா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க 1000 ஒர்க்கர்ஸ். 1000 ஆர் மோர் தென் தட். அண்ட் என்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ்க்கு வந்து கட்டாயமா வேணும்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து பாடிலி இன்ஜுரி, பாய்சனிங், டிசீஸ் வருமோ, எனி ஹசார்டஸ் டு ஹெல்த் நம்ம ஷெட்யூல் 1, 3 பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அப்பெல்லாம் வந்து ஆபீசர்ஸ் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆபீசர்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா ஆபீசர்ஸ் சொல்றாங்க, பட் எவ்வளவு ஆபீசர்ஸ் சொல்லும் புரியுதா? 1000 பேர் இல்லைன்னா மோர் தென் 1000 இருந்தா ஆபீசர்ஸ் பட் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆபீசர்ஸ் நமக்கு தெரியாது. ஓகே. அண்ட் ஹசார்டஸ் ப்ராசஸ் இது வந்து 4A கவர் ஆகும். மொத்தமா 12 சாப்டர்ஸ். சாப்டர் 1, 2, 3, 4 பாத்தீங்கன்னா 12 இருக்காது, 11 தான் இருக்கும். நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஓகே. டர்ன் பண்ணி பாருங்க வெரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல சாப்டர் 1 to 11 தான் போட்டிருப்பேன். விச் மீன்ஸ் 4Aங்கிறது என்னது ஹசார்டஸ் ப்ராசஸ்க்காக இருக்கு. அதுல இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெனால்டில திரும்ப இந்த செக்ஷன்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். 41A இருந்து 41H வரைக்கும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். 41A வந்து எதை பத்தி பேசுதுன்னா சைட் அப்ரைசல் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் அவங்களோட ரோல் வந்து அட்வைசரி கமிட்டி. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ண போறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க, இதுல ஹசார்டஸ் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும்னு சொன்னா இவங்க இந்த அப்ளிகேஷன் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன ப்ராசஸ் இதுல இருக்கு, என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 90 டேஸ்க்குள்ள அந்த அப்ளை பண்ணிருப்பாங்களே அங்கிருந்து 90 டேஸ்க்குள்ள அனுப்புவாங்க. அண்ட் இதுல வந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டுச்சுன்னா they will call for them. இதெல்லாம் சைட் அப்ரைசல் கமிட்டி பண்ணுவோம். பாருங்களேன், பேரே சைட் அப்ரைசிங், சைட் பாக்குறது. ஓகே. அண்ட் ப்ராபப்லி they had to get the approval from the central board or state board for pollution. So much authorities on that one. And other related provisions 41A to H என்னென்ன இருக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் பாக்குறோம். 41A வந்து அப்ரைசல் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்றது, கம்பல்சரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பத்தி ஆக்கிபயர் பண்ணும். 41C வந்து ஸ்பெசிபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்கிபயருக்கு இருக்கு. ஆக்கிபயர் ஹாஸ் டு கம்ப்ளீட்லி டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஹசார்டஸ் ப்ராசஸ் வந்து அவருக்குன்னு ஸ்பெசிபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகே. 41D வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்கொயரி கமிட்டி அப்பாயிண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்து என்கொயர் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. 41E வித் ரெஸ்பெக்ட் எமர்ஜென்சி ஸ்டாண்டர்ட்ஸ். F வந்து எவ்வளவு வந்து கெமிக்கல் அண்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ பர்மிசபிள் லிமிட்ஸ் இது வந்து நம்ம ஷெட்யூல் பார்த்தோம்ல. 41G ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சேஃப்டி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல ஆக்கிபயர் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். ஸோ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், 5 பேர் வந்து மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. ஓகே. அண்ட் அவங்களோட ரோல் வந்து they will cooperate and they will come to know with they'll come to a conclusion என்ன மாதிரியான சேஃப்டி அண்ட் ஹெல்த் மெஷர்ஸ் இருக்கணும்ட்டு. நார்மலா ஹெல்த் மெஷர்ஸ் அங்க இருக்கும், நார்மலா சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும். அது இல்லாம ஹசார்டஸ் ப்ராசஸ் வந்துச்சுன்னா இது வந்து ஓகே. 41H வந்து இந்த மாதிரி டேஞ்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரியப்படுத்தும். ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்து அல்டிமேட்டா எனக்கு எங்கேயாவது வேலை கிடைக்காதா அப்படின்னு வந்து எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன டேஞ்சர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல கொண்டு வர கூடாது. பிகாஸ் ரைட் டு லிவ் இருக்குல்ல, ரைட் டு நோ இருக்குல்ல. They have to bring notice to the occupier, agent, and manager, whatever it is, and immediate action has to be taken. That is, they have to report to the inspector who is having the jurisdiction. Compulsory disclosure by information section 41B and detailed policies provide பண்ணோம். எல்லா information regarding the dangers பத்தி நீங்க மெஷர்ஸ் எல்லாம் சொல்லணும். இந்த என்ன மெஷர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா இந்த இதுல இருந்து ஓவர் கம் பண்ண முடியும். ப்ராப்ளி இது எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே போட்டேன். கைலி எக்ஸ்கியூஸ் ஃபார் தட். அண்ட் என்ன எமர்ஜென்சி பிளான், ப்ராபப்ளி அந்த இடத்துல வந்து திடீர்னு எமர்ஜென்சி வருது, அந்த மாதிரி டைம்ல ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏதாவது நடக்குதுன்னா டக்குன்னு எப்படி லைக் எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சிருப்பாங்கல்ல, அதுதான். ஸோ அது ரிலேட்டடா அண்ட் ஏதாவது யூசேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ்ல எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணணும். ப்ராபப்ளி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஒரு லேபிள் பண்ணிருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்டட், ப்ரொஹிபிட்டட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. Okay. With respect to 41C, specific responsibilities to the occupier. Okay, so to appoint experienced persons and the related experts in the matter. Okay, so that's about hazardous process.
சேஃப்டி முடிச்சுட்டு ஹசாரஸ் பர்சன் ஒரு கிளான்ஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ்? இந்த சேம் யூனிஃபார்ம். அப்ப ஸ்டோரிங் அண்ட் ட்ரைங் ப்ராப்பரா இருக்கும். ஏமா முன்னதான் கொடுப்பாங்களா அப்படி இல்ல, வாஷ் பண்ணி வைக்கணும். ஸோ ஸ்டோரிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். 44 பாருங்களேன், இதெல்லாம் வெல்ஃபேர். வெறும் வேலை வாங்குறது மட்டும் உங்க வேலை இல்ல. வாட் ஆர் த அதர் திங்ஸ் வி ஹேவ் டு ப்ரொவைட்? சிட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளையன்சஸ் ப்ரொவைட் பண்ணோம், கேன்டீன்ஸ் ப்ரொவைட் பண்ணோம், ஷெல்டர்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ், லஞ்ச் ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம். க்ரீச்சர்ஸ் ப்ராபப்ளி 6 இயர்ஸ் to 14 இயர்ஸ் வந்து கம்பல்சரி எஜுகேஷன். 6 இயர்ஸ்க்குள்ள இருந்தாங்கன்னா அப்ப அவங்க பேரண்ட்ஸோட தான், உமன் ஒர்க்கர்ஸோட தான் சுத்துவாங்க. அதனால அவங்களுக்கு க்ரீச்சர்ஸ் 49 வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அண்ட் 50 வந்து சப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அதாவது சப்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன பாத்துலாமா? ஈஸியா தான் பாருங்க, கேஷுவலா பாத்துலாம். ஒவ்வொரு ஃபேக்டரியும் adequate and suitable facilities இருக்கணும். செப்பரேட் அண்ட் adequately screened facilities ப்ரொவைட் பண்ணும். கன்வீனியன்ட்லி accessible and should be kept clean. இதை எதுக்காக பார்க்கணும்? வாஷிங்க்கு பார்க்கணும். ஓகே. அண்ட் ஏசி வந்து prescribed standards obviously. Facilities for storing and drying clothes வந்து 43ல இருந்து ஃபாலோ ஆகுது. Suitable places for keeping clothes etc. Not owned during the workers. So normal. 44 வந்து sitting facilities, sitting for workers who stand, allowing them to take rest. Seating arrangements வந்து ஆர்டர் கொடுப்பாரு, ப்ரொவைட் பண்ணுவாரு சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆக்கிபயர் கிட்ட. The work can be done efficiently in sitting position. ஓகே, எல்லா வேலையும் நீங்க சிட்டிங் பொசிஷன்ல பண்ணா எஃபெக்டிவா இருக்காது. இந்த ஒர்க் சிட்டிங் பொசிஷன் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. அதாவது ஃபேக்டரிஸ்லாம் சேர்ஸ் இருக்காது. ஓகே, இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய ரெடிமேட் ஷோரூம்லாம் சேர்ஸே போட மாட்டேங்கிறாங்க ஸ்டாஃபுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, சேர்ஸ் போட்டு உட்கார வச்சுட்டு நீங்க அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னா நகருவாங்க, அது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. So this may happen. Non-applicability, probably particular specified factory. இதெல்லாமே நோட்டிபிகேஷன்ல வரும்பா, இதுக்கெல்லாம் இது பொருந்தாது, எல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறது எக்ஸெப்ஷன். With respect to 45, must provide first aid boxes. எத்தனை பேர் கொஞ்சம் பாருங்க, 150 workers மேல இருந்தா அட்லீஸ்ட் ஒன் ப்ரொவைட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது 150 ஒர்க்கர்ஸ் இருந்தாதானா மேண்டேட்டட் வந்து 150 ஒர்க்கர்ஸ். கம்மியா எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஒன்லி பிரிஸ்கிரைப்ட் ஐட்டம்ஸ் இருக்கணும். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான், அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா என்ன யூஸ் பண்ணணும் கூட தெரியாம போயிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ் அண்ட் அட் சேம் டைம் இது யார் யூஸ் பண்ணணும்னு இருக்கணும், ட்ரெயின்ட் பர்சன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓவர் தென் 500 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ரூம் இருக்கணும், அதுல எக்யூப்மெண்ட், மெடிக்கல் ஸ்டாஃப் இருக்கணும் அண்ட் அவைலபிள் ஹார்ஸ்ல ஒர்க்கிங் ஹார்ஸ்ல அவைலபிளா இருக்கும். With respect to 46, இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்ளிகபிலிட்டி 250 ஒர்க்கர்ஸ் மேல இருந்தாங்கன்னா கட்டாயமா வந்து கேன்டீன் இருக்கணும். கேன்டீனோட ரூல்ஸ் லைக் ஹூ ஹேஸ் டு செட் அப் த கேன்டீன், எந்த டேட்ல இருந்து இது இருக்கு, கேன்டீனோட கன்ஸ்ட்ரக்ஷன், லே அவுட் ஸ்டாண்டர்ட்ஸ், எக்யூப்மெண்ட், ஃபர்னிஷிங் எப்படி இருக்கணும், ஓகே, எப்படி இந்த சிமெண்ட் கல்ல சேர் மாதிரி போட்டிருக்காங்களா, சேர்ஸ் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் இருக்கும். நின்று சாப்பிடுறதா, உட்காந்து சாப்பிடுறதா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபுட் ஸ்டவ்ஸ் என்ன சர்வ் பண்ண போறீங்க, அவங்களோட பிரைசஸ் என்னது, இதுக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இதுல யார் இருப்பாங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க. இந்த காஸ்ட்டை வந்து யார் பேர் பண்ணணும்? எம்ப்ளாயர் பேர் பண்ணணும். அண்ட் தேஸ் ஆப்வியஸ்லி இது வந்து டெலிகேட் பண்ணலாம் பவர்ஸ். ஓகே, அண்ட் கேஸ் லாஸ் நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து I'll go for section 47, ஷெல்டர்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் லஞ்ச் ரூம்ஸ் இருக்கிறது. அப்ளிகபிலிட்டி எத்தனை ஒர்க்கர்ஸ் இருந்தா இருக்கணும்? 150 ஒர்க்கர்ஸ்க்கு மேல இருந்தா இருக்கணும். இது தவிர ட்ரிங்கிங் வாட்டர், இப்ப அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்கல்ல சாப்பாடு, ஓகே, அதை சாப்பிடுறதுக்கு இடம் இருக்கும். ஓகே, நீங்க வந்து வீட்டுல இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படும். இல்லைன்னா ஹோட்டல்லா இல்ல இல்லையா, ஒர்க் பிளேஸ் இல்லையா. சோ கேன்டீன்ஸ் வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 47ல கேன்டீன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துடும். ஓகே, அண்ட் ப்ரொவிஷன் ஃபர்தர்ல பாத்தீங்கன்னா லஞ்ச் ரூம் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நோ ஒர்க்கர் ஷால் ஈட் எனி ஃபுட் இன் த ஒர்க். ஒரு லஞ்ச் ரூம் கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ரூம்ல உட்கார்ந்து சாப்பிடப்படும். ஓகே, சஃபிஷியன்ட் லைட்டிங் இருக்கணும். அது தவிர வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அகாமடேஷன் அதெல்லாம் ஏதாவது ஃபேக்டரிஸ் இது தேவையில்லைன்னு சொன்னா எக்ஸம்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட். Then with respect to 48, இது often repeated data மாதிரி ஒன் வேர்ட்லயும் கேட்கலாம். நம்பர் ஆஃப் ஒர்க் மென் 30 பேர். ஒர்க் உமன் ப்ளீஸ் மேக் நோட், ஒர்க் மென் இல்ல, ஒர்க் உமன், லேடிஸ் தான் நம்ம மீட் பண்றோம். ஓகே, ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் தான் மீட் பண்றோம். 30 பேர் இருக்கிறாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சைல்டு இருக்கும். அந்த சைல்டு எத்தனை பேரு? 30 பேர் இருக்காங்க. ஆனா 2 பேருக்கு தான் 4 வயசுல குழந்தை இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட், 30 பேருக்கு மேல ஒர்க் உமன் இருக்கணும். அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து 6 இயர்ஸ்க்குள்ள சைல்டு இருந்தாங்கன்னா you have to make suitable rooms for them. You have to maintain it. Adequate accommodation எல்லாம் இருக்கணும். Clean and sanitary condition இருக்கணும். ஒரு எஸ் ப்ளீஸ் மேக்கணும். ஒரு ஆயிரம் இருக்கணும். A person trained in the care of children and infant. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு இருக்கணும் இல்லையா, விட்டு போக முடியாதுல்ல. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் may prescribe facilities, additional facilities வந்து சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம். வாஷிங் அண்ட் சேஞ்சிங் த க்ளோத்ஸ், ஃப்ரீ மில்க் ப்ரொவைட் பண்றது, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது அண்ட் சில்ட்ரனை ஃப்ரீட் பண்றது. ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக் டைம் இன்டர்வலே கொடுப்பாங்க.
இன்ஃபேக்ட் வந்து எனக்கு பர்டிகுலர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 49 எத்தனை பேர் இருக்கணும் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னா மினிமம் 500 பேர் இருக்கணும். இந்த டேட்டா மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, வேற ஆப்ஷன் இல்லைன்னா எக்ஸாம்ல கேட்டாங்க கொஞ்சம் இன்கேஸ் கொஸ்டின் டஃபா வந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன் வேர்ட்லயும் கேட்க சான்சஸ் இருக்கு, தியரி கொஸ்டின்லயும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மே டிஸ்கிரைப் த டியூட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸெட்ரா அந்த கேஸ்ல பாத்துக்கலாம். அண்ட் செக்ஷன் 50 சப்ளிமெண்ட் ரூல்ஸ் வந்து மேக் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு, லைக் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு பவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்டாவே நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குயிக் ரீகாலா கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க ஒரு ஐடியாக்காக. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் சாப்டர். கிளான்ஸ் பாப்பீங்களா ப்ளீஸ்? அந்த டேபிள் பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கேன் யூ ஃபைண்ட் எனி டேபிள் இருக்கா? இந்த டேபிள் பாருங்களேன், இதை ஃபுல் கண்டென்ட் அதுதான் இருக்கும். குயிக் ரீகால் செக்ஷன் ஆர்டர்ல இருக்காது, டேட்டாக்காக தான் அது கொடுத்துருக்கேன். ஓகேயா? வீக்லி நாட் டு பி மோர் தென் 48 hours. ஒரு வாரம் ஒர்க் பண்றாங்கன்னா 48 hours மேல ஒர்க் பண்ணக்கூடாது. அது எந்த வாரமா இருந்தாலும் பரவாயில்ல. டெய்லி வந்து 9 hours மேல ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ப்ரெட் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ஓவர்னா நடுவில் பிரேக் எல்லாம் வருது எங்க, அப்போ வந்து மேக்ஸிமம் 10.5 hours மேல பாஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு சில கேசஸ்ல ஸ்டார் போட்டிருக்கேன்னு ஒரு சில கேசஸ்ல 12 hours சொல்லியிருப்பாங்க. ஓவர் டைம் ஒர்க் பண்றாங்களே, இப்ப 9 hours மேல ஒர்க் பண்றது ஒரு நாளைக்கு, இல்லைன்னா வந்து 48 hours மேல per வீக்கு ஒர்க் பண்ணா அது ஓவர் டைம் சொல்லுவோம். அது வந்து எக்ஸ்ட்ரா வேரிஸ். இப்போ அகைன் இப்போ ஆஸ்க் மீ, நீங்க வந்து ஒர்க் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களே, இது ஜென்ரல். ஓவர் டைம்ல ஒர்க் பண்ணது இன் பர்டிகுலர். ஓகே, சைல்டு வந்து 4.5 hours மேல ஒர்க் பண்ணக்கூடாது. இன்டர்வல்ஸ் ஆஃப் ரெஸ்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அது எப்படிங்க? ஒரு 1 hour ஒர்க் பண்ணி இன்டர்வல் எடுத்துக்கலாமா? எல்லாம் 9 hours வந்து கண்டினியூஸா 7 hours ஒர்க் பண்ணலாமா? அப்படி இல்ல. நோ பீரியட் ஷால் எக்ஸீட் மோர் தென் 5 hours. அப்படின்னா இந்த டைம்ல வந்து நீங்க ஜாப்ல என்டர் ஆகுறீங்கன்னா அட்லீஸ்ட் 5 hours ஒரு பிரேக் ஆச்சும் எடுத்துக்கணும். கண்டினியூஸ் 5 hours ஒர்க் பண்ணக்கூடாது. அண்ட் இன்டர்வல் ஃபார் ரெஸ்ட்ங்கிறது எவ்வளவு இருக்கலாம்? half an hour இருக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. let me clean the board once again. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வாங்கலாம். you can check over here. 9 hours மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஓவர் இன்க்ளூசிவ் ஆஃப் த இன்டர்வல்ஸ் பாத்தீங்கன்னா 10.5 hours. அப்ப எத்தனை பிரேக் போடலாம்னு இருக்கு? லஞ்ச் டைம் எல்லாம் சேர்த்து ப்ராபப்ளி half an hour சொல்லி, இப்போ லஞ்ச் டைம்ல 1 hour எடுத்துப்பாங்க. அப்ப மேக்ஸிமம் வந்து 10.5 hours மேல போகும். அப்ப அதுலயே நீங்க லஞ்ச் டைம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், லஞ்ச் டைம் வந்து சேர்த்து தான் சொல்றாங்க. ஓகே, உமன் எம்ப்ளாயியா இருந்தா, ஓகே, உமன் எம்ப்ளாயியா இருந்தா 7 PM to 6 AM ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் நாட் டு பீபா, பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கோம். 7 PM to 6 AM நைட்ல ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு சில கேசஸ்ல மட்டும் ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு சில கேசஸ்ல மட்டும் 10 PM to 5 PM ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படின்னா 7 PM to 10 PM ஒர்க் பண்ணலாம். ஓகே தானே? ஃபீமேல் சைல்டா இருந்தா டூரிங் நைட் ஒர்க் பண்ணக்கூடாது. அண்ட் 7 PM to 8 PM 8 AM ஒர்க் பண்ணக்கூடாது. குழந்தைங்க எல்லாம் நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் தூங்குறதுக்கு டைம் கொடுக்குது. சி 8 PM ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா 8:30 ஃபேக்டரிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை மணிக்கு அவங்க எந்திரிச்சிருப்பாங்க? இப்ப நீங்க 5 மணிக்கு காலையில ஷிஃப்ட் போட்டீங்கன்னா அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? அதனால சரி, ஓகே. இப்ப இந்த ஆங்கிள் பாக்கலாமா? இப்ப பார்த்தா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாக்கலாமா? ஓகே, அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஷுவலா டிக் பண்ணிட்டே வர. செக்ஷன் 51 உங்களுக்கு தெரியும், மோர் தென் 48 hours ஒர்க் பண்ணக்கூடாது. செக்ஷன் 52 தெரியும், வீக்லி ஹாலிடே. 52 பார்க்கலாம். வீக்லி ஹாலிடேஸ் வந்து யூஸ்வலா சண்டே வந்து வீக்லி ஹாலிடே பண்ணும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் வந்து நம்மளுக்கு என்னது? சண்டே. ஆக்ட்ல வந்து சண்டே சொல்லிருக்க மாட்டாங்க, செட் டேட்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராபப்ளி இந்த சண்டே இப்போ 7 days ஆஃப் த வீக்ல இது சண்டே இல்லையா, அப்போ இது இந்த வீக்கோட சப்சிக்வெண்ட் 7 days. இதுக்கு ஏர்லியர் வீக்கோட சப்சிக்வெண்ட் 5 days முன்னாடி ப்ரிஃபரிங் 7 days. இங்க இருந்து 3 நாள் இல்ல இங்க இருந்து 3 நாள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கட்டாயமா ஒரு பிரேக் எடுத்துக்கும் பாருங்க. இட்ஸ் நாட் ஆன் தி 3 days immediately before or after the set date. கண்டினியூஸா 7 நாள் ஒர்க் பண்ணக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, நோட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் விச் எவர் இஸ் ஏர்லியர் பிஃபோர் த செட் டேட் ஆர் சப்ஸ்டியூட்டட் டேட். இன்கேஸ் வந்து ஏன் அப்படின்னா சப்ஸ்டியூட்டட் டேட்னா இன்கேஸ் வந்து சண்டே லீவ் விட முடியாது. ஏன்னா ஒரு சில ஜாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ண மாட்டான். ஓகே, அந்த மாதிரி கேசஸ்ல வந்து நீங்க எப்படி சண்டே லீவ் விடுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? சண்டே வந்து இன்னொரு நாள் லீவ். ஸோ தட்ஸ் காலிங் சப்ஸ்டியூட்டட் லீவ். இது வந்து ஒரு நோட்டீஸ் வந்து மேனேஜர் இஷ்யூ பண்ணுவாரு அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃபீஸ். இப்போ வந்து எந்த இன்டென்ஷனோட இந்த சப்ஸ்டியூஷன் டே ப்ரொவைட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபேக்டரியோட ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆக்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ். அதெல்லாம் வந்து இப்போ ஏதாவது நோட்டீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்கன்னா எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும், யாராச்சும் தெரியற மாதிரி இடத்துல ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலா ப்ரொவிஸோ வந்து என்னன்னா கண்டினியூஸா 10 days மேல ஒர்க் பண்றாங்கன்னா சப்ஸ்டியூஷன் வந்து
சப்ஸ்டியூஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. கம்பல்சரி ஹாலிடே இருக்கும். கண்டினியூஸா 10 டேஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகே. அங்க கண்டினியூஸா 7 டேஸ் ஒர்க் பண்ணக்கூடாது. 6 டேஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. எனி வீக்ங்கிறது சண்டே விட்டுட்டு தான் சொல்றோம். ஏதாவது ஒரு ரீசன்னால கண்டினியூஸா 10 டேஸ் ஒர்க் பண்ண இருந்துச்சுன்னா கண்டிப்பா 11th டே வந்து லீவ் இருக்கும். ஓகே. கேன்சலேஷன் ஆஃப் நோட்டீஸ் ப்ராபப்ளி இதை வந்து கேன்சல் பண்றாங்கன்னா இட் பி டெலிவர் டு த இன்ஸ்பெக்டர். அதுவும் வந்து அந்த செட் டேட் எல்லாம் ஹாலிடேக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இந்த ஹாலிடே வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். நீங்க நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு வந்து நாளைக்கு கேன்சல் போட முடியாது இல்ல ஷுட் பி ப்ராப்பர்லி எஃபெக்டிவ் இல்லையா. அண்ட் வீக்லி ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போது நம்ம பார்த்தோம் இல்லையா 48 ஹவர்ஸ் இந்த பேசிஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. செட் டேட்ங்கிறது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் சண்டே. இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் சொல்றோம் இல்லையா, அந்த ரெஸ்ட்ங்கிறது 1 ஃபுல் டே ஆஃப் ரெஸ்ட். இப்போ நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு நம்ம போனேன் சண்டே காலையில 10 மணிக்கு தான் நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிருக்கேன். நான் நோட் பண்ணுவேன். சண்டே ஃபுல் டே லீவு சொல்றீங்க ஓகே. சண்டே எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சது காலையில 10 AM. அப்போ மண்டே திரும்ப 5 மணிக்கு ஷிஃப்ட் போடக்கூடாது. புரியுதா? சோ விச் மீன்ஸ் யூ நீட் டு ஹேவ் 1 ஃபுல் டே விச் மீன்ஸ் 24 hours ஆஃப் ரெஸ்ட் இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க. ஃபேக்டரி வரக்கூடாது. ஸோ ஃபேக்டரி வரணும்னாலே தட்ஸ் தான். ஓகே. அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸ் இந்த கேஸ் லால வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திஸ் இஸ் த மோட்டார் அண்ட் மெஷினரி மேனுஃபேக்சர் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது. இந்த கேஸ் லால வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏதோ எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம இப்போ சண்டே பதிலா வேற ஏதாவது ஆர்பிட்டரியா வேற ஏதாவது டேஸ்ல வந்து நம்ம ஹாலிடே எடுத்துக்கலாமா பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஓகே. நெக்ஸ்ட் காம்பன்சேட்டரி ஹாலிடேஸ். சோ இதுக்கு பதிலா அந்த நாள் எடுத்துக்கிறது. இது வந்து ஆனுவல் லீவ் பேஜஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. சோ ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம். டெய்லி ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we know that you cannot work more than 9 hours. ஓகே. இன் கேஸ் வந்து ஏதாவது எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி ப்ரீவியஸ் அப்ரூவல் நீங்க வாங்கிக்கணும். இன்டர்வல்ஸ் ஃபார் ரெஸ்ட் as we know not to exceed more than 5 hours at a stretch and at least half an hour வந்து இன்டர்வல் ப்ரொவைட் பண்ணும். இது வந்து இந்த மாதிரி எனக்கு இன்டர்வல்ஸ் ஆஃப் ரெஸ்ட் வராதுன்னா ரிட்டர்ன் ஆர்டர் வந்து நீங்க வாங்கணும். மொத்தம் ஷிஃப்டே 6 hours தாங்க. அப்ப எப்படிங்க நீங்க ரிட்டர்ன் வரைக்கும் 1 hour 1.5 hours போச்சுன்னா எப்படிங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சோ அதை பேஸ் பண்ணி சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் பை ஒர்க்கர் வித்அவுட் அன் இன்டர்வல் டஸ் நாட் எக்ஸீட் 6. இப்ப நான் சொன்னேன் இல்லையா மொத்தமாவே 6 தான். அதுல எங்க இன்டர்வல் வர போகுது. அதனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. ஸ்ப்ரெட் ஓவர் மேக்ஸிமம் 10.5 hours தான். நைட் ஷிஃப்ட்ஸ் யூஸ்வலா நைட் ஷிஃப்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இது நமக்கு தெரியும். ஓகே. தென் எக்ஸ்ட்ரா வேஜஸ் ஃபார் ஒர்க் டைம் இது எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஒர்க் ஓவர் டைம்ல ஓவர் டைம் வந்து 9 hours வேலையோ 48 hours வேலையோ ஒர்க் பண்ணா டே அண்ட் வீக் வேஜஸ் வந்து எவ்வளவு பே பண்ணோம் 2 times ஆஃப் தி ஆர்டினரி ரேட் ஆஃப் வேஜஸ். ஆர்டினரி ரேட் ஆஃப் வேஜஸ் அது பேசிக் வேஜஸ் அலவன்சஸ் இந்த ஃபுட் கிரெயின்ஸ் அதர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கன்செஷனல் அமௌண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் கேஷ் ஈக்குவலன்ட். ஓகே. 1500 ரூபாய் இருக்கிறது 1000 ரூபான்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 1000 ரூபாங்கிறது ஃபுட் கிரெயின்ஸா கொடுத்துருப்பாங்க. அரிசி பருப்பு. ஓகே. இல்லைன்னா சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் ஏதாவது வாங்கியிருப்பாங்க. ஓகே. வீட்டுக்கு தேவையான மேட் அது இதுன்னு ஏதாவது வாங்கி இதெல்லாம் கன்செஷனல் ரேட்ல 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா. இப்ப அந்த 1000 ரூபாய் வந்து கேஷா வச்சா அது ஆர்டினரி ரேட் ஆஃப் வேஜஸ் தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். டீம் டு ஆர்டினரி ரேட் ஆஃப் வேஜஸ் ஆக்சுவலா இது வந்து நம்ம ஓவர் டைம் தானே சொல்றோம். நீங்க 2 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணீங்கன்னா இது 3 hours எக்ஸ்ட்ரா. அப்ப டைம்ல பார்க்கும்போது பீஸ் டைம்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ டெய்லி ஆவரேஜ் வந்து ஃபுல் டைம் ஏர்னிங்ஸ் ஃபார் த டே பார்க்கலாம். அதுதான் வந்து டீம்டு ஆர்டினரி வேஜஸா இருக்கும். ஸோ ப்ராபப்ளி எந்த மந்த் நம்ம பேசுறோமோ அந்த மந்தோட ப்ரிசீடிங் மந்த்துக்காக நம்ம பார்க்கணும். இன்கேஸ் வந்து ப்ரிசீடிங் மந்த்ல அவர் ஒர்க் பண்ணல இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா இந்த வீக்கோட வச்சு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ மந்த் நாட் வீக். இந்த வீக் இல்ல ப்ரீவியஸ் மந்த் வந்து ப்ரீவியஸ் வீக் வச்சு பார்க்கலாம். ஓகே. மற்றபடி ஆஸ் யூஷுவல் கால்குலேஷன் தான். கேஷ் ஈக்குவலன்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் சொல்றீங்க. அந்த கேஷ் ஈக்குவலன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் தரீங்க. ஒரு 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 ஃபேமிலிக்கு ஒரு மாசத்துக்கு 5 கிலோ அரிசி தரீங்கன்னு வச்சுக்கலாம். அவன் 10 கிலோ வாங்கியிருப்பான். எனக்கு கன்செஷன் ரேட். அப்போ 10 கிலோ நீங்க கேஷ் ஈக்குவலன்ட் போடுவீங்களா இல்லையா. அப்போ அது வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் ஃபேமிலிக்கு எவ்வளவுங்க தேவைப்படும். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபேமிலினா என்னது ஒரு ஒர்க்கரு அவங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் 2 சில்ட்ரன் இருக்கிறாங்க. அந்த சில்ட்ரன் யாரு பிலோ த ஏஜ் ஆஃப் 14 years. என்ன மீன் பண்ணாங்கன்னா எல்லாமே என்னது கன்செஷனல் வந்துடக்கூடாதுன்னு மீன் பண்றாங்க. ஓகே. அண்ட் ரிக்வயரிங் ஆல் 3 அடல்ட் கன்சப்ஷன் யூனிட். அடல்ட் கன்சப்ஷன் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கிரேட்டர் தேன் 14 years ஆஃப் ஏஜ் இருந்தாங்கன்னா 1 அடல்ட் கன்சப்ஷன்ல 8% கால்குலேட் பண்ணா போதும். ஏதாவது ஒரு சைல்டு வந்து 14 years குள்ள இருந்தாங்கன்னா 6% ஆஃப் 1 அடல்ட் கன்சப்ஷன் போட்டா வரும். அடல்ட் கன்சப்ஷன் வந்து எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு கேக்குறாங்க. டீசென்டாக வைக்கணும்னு இல்ல. ஓகே. ஆக்சுவலா வந்து 14 years கம்ப்ளீட் பண்ணாலும் அவங்களை நம்ம ஃபீமேல் மேல் சொல்லிட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணுவோம். 14 years குள்ள இருந்தா ஜெனரலா சைல்டு தான் சொல்லுவோம்.
ஓகே. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் கேஸ் லாஸ் பார்த்துக்கலாம். செக்ஷன் 60 ஆஃபன் ரிப்பீட்டட் டபுள் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாமானா பண்ணக்கூடாது. ஒரு ஃபேக்டரியில ஒரு எம்ப்ளாய்மெண்ட், இன்னொரு ஃபேக்டரியில இப்போ இங்க இங்க வந்து என்னது 5 to 12 ஜாப் பண்ணிட்டு 12 1 o'clock 7 hours வச்சுக்கிட்டாலும் 2 o'clock 2 o'clock வரையும் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து வேற ஒரு ஃபேக்டரியில 4 மணில இருந்து சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு இன்னொரு ஃபேக்டரி போயிடுறாரு. அங்க போயிட்டு 4 மணில இருந்து 10 மணிக்கு ஒர்க் பண்றாரு. டபுள் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டட், ப்ளீஸ் மேக் நோட், இஸ் நாட் ப்ரோஹிபிட்டட். ரெஸ்ட்ரிக்ஷன் வேற, ப்ரோஹிபிட்டட் வேற. ப்ரோஹிபிட்டட் பண்ணவே கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஒரு சில கேசஸ்ல பண்ணலாம். இங்க வந்து ஹெவி ஒர்க் இருக்கு, இல்ல இங்க ஹெவி ஒர்க் இருக்கலாம், நைட் தூங்கிட போறாரு. ஆனா இங்க வந்து ஹெவி ஒர்க் எல்லாம் இருக்காது, கேஷுவல் ஒர்க் இருக்கும். அப்ப தட் இஸ் மேனேஜபிள். ஓகே, சோ அது பண்ணலாம். ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கு. ஆஸ் மேபி இன் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லலாம். ரெஜிஸ்டர் ஆஃப் அடல்ட் ஒர்க்கர்ஸ் எஸ் கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்ணணும். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க போதும். அந்த அடல்ட் ஒர்க்கரோட நேம், இதே தான் நம்ம சைல்ட் ஒர்க்கருக்கும் பார்ப்போம். நேச்சர் ஆஃப் ஒர்க், என்ன மாதிரியான குரூப், இது ஒரு இந்த குரூப் இதுக்காக ஒர்க் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க, அது என்ன குரூப், அந்த குரூப் ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுதா, அது என்ன ரிலேனா இந்த வீக் இந்த ஷிஃப்ட், இல்லைன்னா வந்து இந்த மந்த்துக்கு இந்த ஷிஃப்ட், இது மாதிரி மாத்துவாங்க. ஓகே, எவ்ரி 15 days மாத்திர கேட்டகரி இருக்கு, எவ்ரி வீக் மாத்திர கேட்டகரி, ஆக்சுவலா எவ்ரி மந்த் தான் மாத்தணும்னு சொல்லுவாங்க. ஓகே, as மதர் பர்டிகுலர்ஸ். இன்கேஸ் ஒரு ஃபேக்டரி வந்து மஸ்டர் வந்து அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றாங்க, அதுல எல்லா பர்டிகுலர்ஸும் இருக்குன்னா ப்ராபப்ளி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு ஒப்பீனியன் ஆர்டர் பண்ணுவார் அவர் ரைட்டிங்ல, அதை மேனேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கும். அண்ட் அடல்ட் ஒர்க்கர் வந்து இதோட நேம்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாமே ரெஜிஸ்டர் இல்லாம ஒர்க் பண்ண முடியாது ஃபேக்டரி. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் வாட் இஸ் த ஃபார்ம் அண்ட் மேனர் அண்ட் how many years it has to be preserved சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஓகே. அண்ட் ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன், நம்ம அங்க பார்த்துருக்கோம், ப்ரோஹிபிட்டட் டு ஒர்க் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க டைமிங் பார்த்தோம்ல, 6 AM to 7 PM ஒர்க் பண்ணலாம். அங்க என்ன பார்த்தோம், நாட் டு பி ஒர்க்கிங் ஃப்ரம் 7 PM to 6 AM பார்த்தோம். நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் இந்த டைம்ல. ஒரு சில கேசஸ்ல 10 PM to 5 AM. இது தவிர சேஞ்ச் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு வீக்லி ஹாலிடே பிறகுதான் சேஞ்ச் ஷிஃப்ட் பண்ணும். ஒரு வீக்கு பிறகு ஷிஃப்ட் மாறுதுன்னா ஒரு நாள் கட்டாயமா ஹாலிடே இருக்கணும். அந்த ஹாலிடே கம்ப்ளீட்டா இருக்கணும், 24 hours ஹாலிடே, அதனால தான் வச்சிருக்கோம். ஓகே. அது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் சாரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபிஷ் ரிலேட்டட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபிஷ் எல்லாம் எப்படி பிடிப்பாங்கன்னா நடுராத்திரில வந்து பிடிப்பாங்க. அது எப்படி மார்க்கெட்டுக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா 5 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போகும். ஓகே, நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் மட்டும் சொல்லல, ஃபிஷ்ல இருந்து ஆயில் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஃபிஷ் மைண்ட் வந்தோம்னா அதோட ஃப்ரெஷ்னஸ், அந்த ரா ஃபிஷ் சொல்றாங்க, அந்த ஃப்ரெஷ்னஸ் போகிறதுக்குள்ள அந்த கிளீனிங் ப்ராசஸ், இந்த கேனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிடணும் ஃபேக்டரிக்கு. ஓகே, இந்த கியூரிங் ப்ராசஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, கியூரிங் கேனிங் ப்ராசஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி அனுப்பிச்சிடணும். அது வந்து எப்போ பிடிச்சிட்டு வருவாங்க, நடு ராத்திரி 2 மணிக்கு 4 மணிக்கு வந்து இறங்கும் ஸ்டாக் ஃபிஷிங். ஓகே, அந்த டைம்ல போயிட்டு நீங்க நைட் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா புரியுதா? அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும், எக்ஸம்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இஸ் இட் ஓகே? Validity of the rules remains in force for not more than 3 years at a time. Okay, இது மாறிட்டே இருக்கும். ஓகே, சோ இது இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் வந்து யாருக்குன்னா 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ 14 பிறகு வந்து அடல்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து யூஸ்வலா ஒர்க் பண்ண கூடாது. பட் அவங்க ஒர்க் பண்ணலாம்னா they have to get a proper certificate of fitness. ஓகே, அண்ட் இந்த மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து யார் கஸ்டடியில வச்சுக்கணும்னா ஃபேக்டரியோட மேனேஜர் வந்து கஸ்டடியில வச்சிருக்கணும். அண்ட் சச் பர்சன் ஹாஸ் டு கேரி அ டோக்கன். அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு டோக்கன் வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா அந்த டோக்கன் வந்து இந்த சர்டிபிகேட் கிராண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கான டோக்கன். ஓகே, சர்டிபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் பத்தி பார்க்கலாம். இது எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் இருக்கு. யார் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணணும் முதல்ல யார்கிட்ட, சர்டிஃபைங் சர்ஜன் கிட்ட. யார் அப்ளை பண்ணலாம்னா அந்த யங் பர்சன் ஹிம்செல்ஃபே அட்டாச் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இல்ல அவங்களோட பேரண்ட் ஒரு கார்டியன் அப்ளை பண்ணலாம். இந்த 2 கேஸ்லயும் அட்டாச்மெண்ட் வேணும். என்ன அட்டாச்மெண்ட்னா, ஃபேக்டரி மேனேஜர் வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் கொடுத்துட்டீங்கன்னா இவருக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதே வந்து மேனேஜர் ஆஃப் த ஃபேக்டரி வந்துட்டு ஏதாவது யங் பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வேலை செய்யறேன் அப்படின்னு கேட்டு வராங்கன்னா மேனேஜர் ஆஃப் த ஃபேக்டரி கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்ப 3 அப்ளிகன்ஸுக்கு, யங் பர்சன் ஹிம்செல்ஃப், இல்லைன்னா பேரண்ட் ஒரு கார்டியன். இப்ப இவங்களே கேட்கறாங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக்டரியில எங்களுக்கு வேலை இருக்குங்கிறதுக்காக கேட்கறாங்க. அப்ப அந்த மேனேஜர் கிட்ட தான் அட்டாச்மெண்ட் வேணும். ஓகே, சர்டிஃபைங் சர்ஜனோட ரோல் வந்து என்னன்னா எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கு பிறகு இந்த வேலைக்கு பாருங்க, எல்லா வேலைக்கும் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபேக்டரியில அவங்க பெருசா வேலை இல்லைங்க, அப்ப இந்த ஃபேக்டரியில ஃபிட் ஆகுமா அப்படின்னு பாப்பாரு. அண்ட் யூ வில் இஷ்யூ அ சர்டிபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ். ஆனா நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் இப்போ நம்ம எங்கெல்லாம் இஷ்யூ பத்தி பேசுறோம், ரெனியூ பத்தியும் பேசுவாங்க. சோ இந்த ரெனியூவலும் வரும். சோ இஃப் இஸ் சாட்டிஸ்ஃபை தட் ஹஸ் கம்ப்ளீட்டட் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகே, இந்த சில பேருக்கெல்லாம் 2 டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பாத்து இருக்கீங்களா? ஒரு டேட் ஆஃப் பர்த்ல 14 கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனா முடிச்சுலாம் கம்ப்ளீட் பண்ணணும்.
அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பிசிக்கலா இவர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் அவுட் பண்ணுவாரு, ஃபிட் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாரு, எக்ஸாமின் பண்ணி சர்டிஃபை பண்ணுவாரு. இஃப் ஹஸ் கம்ப்ளீட் 15th இயர் ஆஃப் ஏஜ்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் ப்ரொவிசோ வந்துட்டு பர்சனல் நாலேஜ் ஆஃப் தி சர்டிஃபைங் சர்ஜன் லைக் ஃபேக்டரி அதோட ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் இங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா செட் ஆகாது. ஓகே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேக்டரி என்னது, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னது, இதெல்லாமே பார்க்கும். இந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி வந்து ஜஸ்ட் 12 months தான்ப்பா. அதனால ரெனியூ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நியூ சர்டிபிகேட். அப்போ வந்து திரும்ப ரீ எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாரு. 12 months முடியறதுக்குள்ள ரீ எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாரு. அண்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி ஃபீல்ஸ் தட் ஹி இஸ் நோ லாங்கர் டு ஃபிட் ஃபார் ஒர்க்கிங்னா the certificate will be revocated and refuse பண்ணாலும் சரி ரெவோகேட் பண்ணாலும் சரி என்ன பர்பஸ்க்காக பண்ணாலும் சொல்லிட்டு ரீசன்ஸ் வந்து ரைட்டிங்ல தரணும். அண்ட் ஓகே ஆக்சுவல் சர்டிபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் தராரு இல்லையா, தரப்போது கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் தராரு. இந்த ஃபேக்டரிக்கு ஒரு சூட்டபிள்னு சொல்லிட்டு அதனால அங்க உடனே ஒர்க் பண்ண முடியும். நான் அங்கேயே ஏற்கனவே வாங்கிட்டாங்க சொல்லிட்டு வேற அதனாலதான் அந்த சர்டிபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து மேனேஜர் வச்சுக்கிறாரு. ஓகேயா, அதான் ஆப்வியஸ்லி வேற இடத்துல போயிட்டு இதே சர்டிபிகேட் காமிச்சு அங்கேயும் ஒர்க் பண்ணுவீங்க, பண்ணக்கூடாது இல்லையா. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆக்சுவலா ஆக்கிபையர் தான் ஃபீஸ் பே பண்ணணும். யார் அப்ளிகன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜர் தான் ஃபீஸ் பே பண்ணணும். அண்ட் அந்த யங் பர்சன் கிட்டயோ பேரண்ட்ஸ் கிட்டயோ கார்டியன் கிட்ட தான் நீங்க வாங்க முடியாது. ஸோ இந்த ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கிராண்ட் ஆஃப் சர்டிபிகேட் அண்ட் ரெனியூவல் ஆஃப் சர்டிபிகேட் ரெண்டுத்துக்கும் போகும். ஓகே, கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த செக்ஷன். எஸ், தென் வில் கோ ஃபார் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் அடல்ட் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஓகே, மோர் தென் 4.5 hours ஒர்க் பண்ணக்கூடாது, நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடாது, 10 to 6 AM 10 PM to 6 AM ஒர்க் பண்ணக்கூடாது நைட் ஷிஃப்ட். லிமிடேஷன் ஆஃப் ஷிஃப்ட் வந்து 2 ஷிஃப்ட் தான், மாத்தி மாத்தி ஷிஃப்ட் போடக்கூடாது. ஷிஃப்ட் வந்து ஓவர்லாப் ஆகக்கூடாது, 5 hours மேல இருக்கக்கூடாது, ஒன் ரிலேல தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நீங்க பாட்டுக்கு மாத்த முடியாது. அண்ட் நோ சேஞ்ச் ஃபார் மோர் தென் ஒன்ஸ் இன் 30 days. ஓகே, இந்த 30 daysல ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ணுவோம். வீக்லி ஷிஃப்ட் மாத்தக்கூடாது, வீக்லி மாத்தக்கூடாது. அண்ட் இன்ஃபேக்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க ப்ரீவியஸ் அப்ரூவல் வாங்கினீங்கன்னா மாத்திக்கலாம். இது வந்து சைல்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நம்மளுக்கு செக்ஷன் 52 ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் சைல்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அப்ளிகபிள். அண்ட் எந்த ஒரு எக்ஸாமிஷன்ஸும் இருக்காது, டபுள் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது. ஃபீமேல் சைல்டு வந்து 8 AM to 7 PM தான் ஒர்க் பண்ணும். ஓகே, அவுட் சைட் 8 AM to 7 PM, அதனால அதுக்குள்ளதான் வரும். ஓகே தானே. அண்ட் இதுக்கு நான் ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணப்பா. ஸோ நேம், நேச்சர், குரூப், என்ன ரிலே எக்ஸெட்ரா அதெல்லாமே நோட் பண்ணோம். இது நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் அடல்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே ரெஜிஸ்டர் கொஞ்சம் மாறும். அது கொஞ்சம் டர்ன் பண்ணி பாருங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் அடல்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது மஸ்டர் ரோல் மட்டும் இருக்காது இதுல. Can you please turn over and find that page? என்ன செக்ஷன்? 7.23 ஆகும். கீழே பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. Can you find this point here? இது மட்டும் தான் இருக்காது. ஓகே, இங்க வந்து மஸ்டர் ரோல் இருந்ததுன்னா யூ நீட் நாட் மெயின்டைன் ரெஜிஸ்டர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து அப்படி இல்ல, மஸ்டர் ரோல் இருந்தாலும் யூ ஹேவ் டு மெயின்டைன் ரெஜிஸ்டர். சோ இந்த பாயிண்ட் மட்டும் தான் இங்க எக்ஸ்ட்ரா. சோ ரெண்டுமே சேம் தான். ஓகே ஓகே annual leave with wages, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ஓகேயா, செக்ஷன் 79ல இருந்து ஃபாலோ ஆகுது. வாட் யூ மீன் பை annual leave with wages? முதல்ல ஹெட்டிங் தெரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபாலோஸ் ஃப்ரம் சாப்டர் 8 செக்ஷன் 78ல இருந்து 84 வரைக்கும். அது என்ன ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் பாத்தீங்கன்னா, லீவ் எடுக்கிறாங்க, அதுக்கு வேஜஸும் தருவாங்க. ஓகே, லீவ் எடுத்துக்கலாம், அதுக்கு நாங்க சம்பளமும் தருவோம். அது வந்து ஒரு இயருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, அதனால இது ஆனுவல் லீவ். யூஸ்வலா இயர் வந்து என்னன்னா கேலண்டர் இயர். கேலண்டர் இயர் தான் நமக்கு தெரியும், ஜனவரி 1st to Feb லாஸ்ட். இன்கேஸ் நான் நடுவில் இன்பிட்வீன் ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபப்ளி நான் இன்பிட்வீன்ங்கிறது இப்படி வச்சுக்கலாம். எப்போ ஜாயின் பண்ணேன்னா மார்ச்ல ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. மார்ச் டு இந்த பீரியட்ல நான் ஒர்க் பண்ணேன். மார்ச் டு இது என்ன டிசம்பர், மார்ச் டு டிசம்பர் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இந்த மாசத்துல எவ்வளவு நாள் வருதோ அதுல 2 வச்சு கால்குலேஷன் போடுவாங்க. இந்த டேஸ் தான் எவ்வளவு 365 டேஸ். நார்மலா 66 சொல்ல மாட்டோம், 365 டேஸ் சொல்லுவோமா. இதுல எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அதுல 2/3 வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, சரி பார்க்கலாம். எந்த ஒர்க்கருக்கு ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு? ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் தான் லீவ் போட்டு சம்பளம் வாங்கிக்கலாம். எந்த ஒர்க்கருக்கு எலிஜிபிள் இருக்குன்னா, அந்த ஒர்க்கர் 240 டேஸ் ஒர்க் பண்ணிருந்தா, ஓகே,
அது எப்போ சப்சிக்வெண்ட் கேலண்டர் இயர்ல அவர் வந்து வேஜஸ் வாங்கிக்கலாம். அப்ப வாங்க முடியாது, அந்த வருஷம் முடியணும், அப்பதான் நமக்கு தெரியும். சப்சிக்வெண்ட் கேலண்டர் இயர்ல வாங்கிக்கலாம். இந்த கால்குலேஷன் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்குலேஷன் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? 240 days ஒர்க் பண்ணிருக்கணும், எத்தனை நாள் லீவ் வரும் பாக்கணும்ல. மொத்தமா 240 நாள் வந்து லீவ் ஒர்க் பண்ணியிருந்தா ஒவ்வொரு 20 நாளுக்கும் ஒரு நாள் லீவ் கிடைக்கும் அடல்ட்டா இருந்தா. ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஒரு நாள் லீவ் கிடைக்கும் சைல்டா இருந்தா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நானு அடல்ட் 240 days ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப 240 டிவைடட் பை 20 பண்ணா எவ்வளவு வருது? 12 days வருதா? 12 days லீவ் கிடைக்கும். அப்ப 12 days வந்து நான் லீவ் எடுத்துட்டு சம்பளமும் வாங்கிக்கலாம். புரியுதா? இதே வந்து 250 days ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ 12 days தான் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு 20 daysக்கு ஒரு நாள் லீவ். இஸ் இட் ஓகே கிளியர்? இதே சைல்டா இருந்தா 15 days. அப்ப 259 days வரைக்கும் நான் எவ்வளவு டேஸ் லீவ் எடுத்துக்கலாம்? 12 days எடுத்துக்கலாம். 260 days நீ ஒர்க் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? 13 days போகும். ஓகே, அப்போ ஒரு நாள் லீவ் வேணும்னா இது ஒரு நாள் ஒர்க் பண்ணணும். ஓகே, உங்க 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 ஃபேமிலியில யாராவது சேலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, கேட்டு பாருங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள் லீவ் இருக்கும். அவங்க கேல்குலேஷன் கடன்னு போடுவாங்க. ஜஸ்ட் கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதுதான் பிரச்சனை. அந்த 240 நாள் எப்படிங்க கால்குலேட் பண்றது? இது வந்து டீம் டு ஹேவ் ஒர்க்னு எடுத்துக்கோங்க. டீம் டு ஹேவ் ஒர்க்னா இந்த லே ஆஃப் பண்ணுவாங்க. ப்ராப்ளி நீங்க போகும்போது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு லே ஆஃப் பண்றது. அது வந்து நம்ம தப்பு இல்லைங்க. நாங்க போவாங்க, அவங்க தானே சம்டைம்ஸ் பவர் இல்லைன்னு சொல்லி லீவ் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா என்னது ஸ்டாக் பத்தல, ரா மெட்டீரியல் பத்தல, இதெல்லாமே லாலே இருக்கு. இதெல்லாம் லே ஆஃப். இதெல்லாமே நான் என்னோட ஃபால்ட் இல்ல. அடல்ட் ஒர்க்கர் ஒரு சைல்ட் ஒர்க்கரோட ஃபால்ட் இல்ல. ஃபீமேல் ஒர்க்கர் மெட்டர்னிட்டி லீவ் அது லா படி இருக்குல்ல, மெட்டர்னிட்டி லீவ் ப்ரொவைட் பண்ணுன்ட்டு. அண்ட் ப்ரீவியஸ் இயர்ல வந்து லீவ் இருக்கு இல்லையா, அது இந்த வாட்டி என்ஜாய் பண்றாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் லால இருக்கு. அண்ட் இதெல்லாமே வந்து அட்மிசபிள்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு சில ஹாலிடேஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் சேரணும், அந்த ஹாலிடேஸ் எல்லாம் எவ்வளவு இன்க்ளூட் பண்ணணும், இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் சொல்லிடுங்க. ஓகே, அந்த லீவ் போடும் போதே நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 7 days ஆஃப் த வீக்ல சாட்டர்டே சண்டே வர மாதிரி லீவ் போட மாட்டாங்க. இப்போ 5 நாள் நான் லீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாள் லீவ் ஆயிடும். பை டிஃபால்ட்டே சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 நாள் லீவ் போட்டு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துருவாங்க. இப்ப நீங்க வெளியூர் எல்லாம் போனீங்கன்னா வேற வழியில 5 நாள் லீவ் எடுத்துதான். அப்போ சாட்டர்டே சண்டே அன்னெசரி எனக்கு வந்து போயிடுது. பை டிஃபால்ட் ஆர்கனைசேஷன் சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஓகே, செகண்ட், இன்கேஸ் என்னோட அந்த ஒர்க்கர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜனவரி ஜாயின் பண்ணலாம். அப்போ வந்து ரிமைனிங் டேஸ் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 2/3 ஆஃப் த என்டைட்டில்மெண்ட் டேஸ் தான் பார்ப்பாங்க. என்டைட்டில்மெண்ட் ஆஃப் வேஜஸ். இப்போ டிஸ்சார்ஜ், டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, அவரை குவிட் பண்ணிட்டு போயிடுறாரு, சூப்பர் அனிமேஷன்ல போறாரு, இல்ல இறந்து போயிடுறாரு சர்வீஸ்ல இருக்கும் போது. அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இவருக்கு இந்த 240 days எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் இருந்ததுன்னா இவரும் வந்து வேஜஸ் வாங்கிக்கலாம். ஈவன் தோ டிஸ்சார்ஜ், ஈவன் தோ டிஸ்மிஸ், ஈவன் தோ குவிட்ஸ், ஈவன் தோ சூப்பர் அனிமேட்டட், இல்லைன்னா இறந்து போனாலும் நாமினி ஆன் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் இவங்களும் என்ன பண்ணலாம்? பிஃபோர் த ஈவெண்ட் இந்த ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஆப்வியஸ்லி வேஜஸ் வந்து ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, பாருங்க அப்ளிகபிலிட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ ஹி ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் தி ரிக்வயர்ட் பீரியட். இந்த போன சப்சிக்வெண்ட் போன கேலண்டர் இயர் நடந்ததுன்னா இந்த சப்சிக்வெண்ட் இயர் வாங்கிக்கலாம். ஆனா இந்த சப்சிக்வெண்ட் இயர்ல இதை எந்த பண்ணாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இது இவங்களுக்கு வந்து டைம் பீரியட் ஆஃப் பேமெண்ட் எப்பன்னு பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ், டிஸ்மிசல், குவிட்ஸ்னா செகண்ட் ஒர்க்கிங் டே. எப்போ இந்த ஈவெண்ட் நடந்ததோ அங்கிருந்து செகண்ட் ஒர்க்கிங் டேக்குள்ள என்ன பண்ணிடணும்? பேமெண்ட் பண்ணிடணும். சூப்பர் அனிமேஷன் டெத்னா 2 months டைம். ஓகே, சோ அவங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் வேற மாதிரி இருக்கும். டெத் பொறுத்த வரைக்கும் நாமினி வந்துடுவாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் அ டே, இது எக்ஸாம் அடிக்கடி கேக்குறாங்க. ஹாஃப் அ டே இல்லைன்னா அதை விட அதிகமா இருந்தா 1 full day லீவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெஸ் தென் அ டே, 2 hours 3 hours பெர்மிஷன் மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை லீவ்னே வச்சுக்காதீங்க. அவர் ஒர்க் பண்றதால வச்சுக்கோங்க. கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லீவ். ஒர்க்கர் கேன் கேரி ஃபார்வர்ட் த லீவ். இன்கேஸ் லீவே எடுக்கலன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணா அதுக்காக எக்கச்சக்கமா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. 30 நாள் மேக்ஸிமம் 30 days தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். சைல்டா தான் 40 days கேரி பண்ணணும். நீங்களே பாருங்களேன், 365 days. ஓகேயா, டிவைடட் பை 20. அப்ப எத்தனை நாள் வரும்? 365ல 360 தான் எடுத்துக்க முடியும். 20 எத்தனை நாள் வரும்? பயங்கரமா கால்குலேட் பண்றீங்க. 18 days வரும். அதுக்கு போன வருஷம் எடுத்திருந்தா அதுக்கு போன வருஷம் 5 வருஷம் நான் லீவே எடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க 5 வருஷத்துக்கு நான் லீவை என்கேஷ் பண்ண போகுது. அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு நாள் லீவ் என்கேஷ் பண்ணலாம்? 30 நாள் தான். சைல்டா இருந்தா 40 நாள் தான். அல்டிமேட்டா என்ன சொல்றாங்க?
ப்ரொவிஷன்ஸே லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்க லீவ் எடுக்கும் அதுலயே கேஷ் மாத்துறீங்களா? மாத்தாதீங்க. லா என்ன சொல்லுதுன்னா அல்டிமேட்டா லேபர்ஸ் ஹேவ்ஸ் டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ரீக்ரியேஷன் ஒண்ணு இருக்கு. அதுக்காக தான் அது இருக்கு. இதெல்லாமே இருக்கு. ஒரு சில இதெல்லாமே நீங்க டாக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. எல்டிசி எல்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? எல்டிசி ஸ்லாட் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊர் சுத்தலாம். ஓகே ட்ரெயின் கன்செஷன் ட்ரெயின் எதுக்கு? ஒழுங்கா வந்து வேலை சொன்னா வேலை செய்வான். அது ஓவர் டைம் கொடுத்தா வேலை செய்வான். ஆனா எதுக்கு இந்த டைம்ல ஊர் சுத்துங்கன்னு கொடுக்குறாங்க? ரெக்ரியேஷன் வேணும். ஓகே அது நம்மளுக்கு இல்ல. ஒர்க்கர்ஸ் பத்தி பேசுறோம். எங்க மேம் நீங்க கிளாஸா எடுக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. That case is totally different. லீவ் ரிக்வெஸ்ட் அப்ளை இஸ் டினைட். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றவங்க அது டினை ஆயிடுச்சுன்னா ப்ராபப்ளி இது வந்து லிமிட் பார்ப்பாங்க. ப்ராபப்ளி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஏதாவது கான்ட்ரவென்ஷன் எல்லாம் ஆகுதான்ட்டு எவ்வளவு தூரம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலான்ட்டு. ஆக்சுவலா லீவ் அப்ளை பண்ணோம். அப்ளை டு ஹூம் மேனேஜர். எவ்வளவு லீவு? 30 நாள் எடுக்க போறீங்களா? 10 நாள் எடுக்க போறீங்களா? ஆர் எனி போர்ஷன். 15 days நோட்டீஸ் பீரியட் தரணும். அட்லீஸ்ட் 15 டேஸ்க்கு முன்னாடி. ப்ராபப்ளி இந்த டைம் பீரியட்ல நீங்க லீவ் எடுக்கிறீங்கன்னா இங்க இருந்து 15 days முன்னாடி ப்ரொவைட் பண்ணிடணும். அதுக்காக ரொம்ப முன்னாடி சொல்லிடக்கூடாது. 3 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் வச்சிருக்காங்க. யாருக்கு? அவருக்கே. ஓகே. அதுக்கு 3 மாசத்துக்கு பத்திரிக்கையோட லீவ் அப்ளை பண்ணக்கூடாது. இங்க 30 நாள் இருக்குல்ல இந்த கேப். ஓகே. இந்த டோட்டலா 30 days இருக்குன்னா இந்த கேப்ல தான் லீவ் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் திடீர்னு உடம்பு சொல்லாம போயிடுச்சு எங்கேயா லீவ் அப்ளை பண்ணலாம்னு கேட்க கூடாது. அதெல்லாம் லா சொல்லுதுமா, நான் சொல்லல. அதெல்லாம் லாவே கிளியரா சொல்லுது. ஓகே. சோ நான் அப்ளிகபிலிட்டி நாட் டு அப்ளை த லீவ் வித் ரெஸ்பெக்ட் டு இல்னஸ் பட் வேஜஸ் ஹேஸ் டு பி பே. இதே வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ்ல சொன்னாங்கன்னா 30 days நோட்டீஸ் பீரியட்ல அட்லீஸ்ட் இருக்கும். ஓகே. இது வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி இல்லைன்னா 30 days தான். ஜெனரலா 15 days தான். ரெகுலேஷன் ஆஃப் கிராண்ட் ஆஃப் லீவ். ஸோ ப்ராபபிளா இதெல்லாமே கரெக்டா போகணுங்கிறதுக்காக வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எல்லாம் இல்லைன்னா என்ன பண்றது? அதுக்காக லான்ச் பண்ணலாம். ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி நாங்க பிரசென்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க. லான்ச்னா பிரசென்ட் பண்றது வேற ஒன்றும் இல்லை. அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஆக்கிபையர் இல்ல மேனேஜர் ஆஃப் த ஃபேக்டரி. ஆக்கிபையர் வேற மேனேஜர் வேற. மேனேஜர் ஃபேக்டரியோட மேனேஜர். ஆக்கிபையர் அல்டிமேட் பப்ளிக் கம்பெனிக்கு வந்து யார் ஆக்கிபையர்? டைரக்டர் வந்து பார்த்தோம்னா டைரக்டர் என்ன உட்கார்ந்து ஒர்க் பண்ண போறாரு? இல்ல மேனேஜர் தான் ஆக்கிபையர் வேற. ஓகே. சோ மேனேஜர் ஆர் ஆக்கிபையர் அலாங் வித் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் ஒர்க் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது எந்த ஆக்ட்? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது சிமிலர் கமிட்டி வேற ஏதாவது ஆக்ட்ல இருக்கும். இவங்களோ இல்லைன்னா எந்த கமிட்டியும் இல்லைன்னா ஒர்க்கர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கும்ல, இவங்களோட ஆக்கிபையரோ மேனேஜரோ என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகே. இவர் வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டாருன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரியில வந்து போர்ட்ல நோட்டீஸ் போர்ட்ல போடணும். இது எவ்வளவு நாளைக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும்னா 12 monthsக்கு எஃபெக்டிவா இருக்கும். இன்கேஸ் இது ரெடியூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா பண்ணிக்கலாம். இது யார் ரெடியூ பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்கிபையர் ஒரு மேனேஜரே பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடியூ பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மட்டும் அனுப்பிச்சா போதும் சீஃப் இன்ஸ்பெக்டர். திரும்ப அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா ரெனியூவல் தானே. ஓகே. அண்ட் லீவ் அப்ளிகேஷன் நார்மலா வந்து ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. என்ன அடிக்கடி லீவ் எடுக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி எடுக்கிறோம். Okay. Payment of leave wages is applicable for worker under subsection 1. இதெல்லாமே நார்மல். டெர்மினேஷன் அண்ட் குவிட்ஸ் அவங்க பார்த்தோம் இல்லையா? எப்ப பே பண்ணணும்ட்டு அதே தான் பாருங்க. டெர்மினேஷன்னா செகண்ட் ஒர்க்கிங் டே பே பண்ணும். இன்கேஸ் ஹி குவிட்ஸ்னா ஆன் ஆர் பிஃபோர் த நெக்ஸ்ட் பே டே. மந்த்லி சேலரி பே பண்ணுவாங்க இல்ல வீக்லி சேலரி பே பண்ணுவாங்களே ஆன் ஆர் பிஃபோர் த நெக்ஸ்ட் டே பே. இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் செக்ஷன் தான். ஓகே. அண்ட் அன்அவைல் லீவ்ல cannot be calculated. இந்த நோட்டீஸ் பீரியட்லாம் வந்து அன்அவைல் லீவ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே. So let me continue பண்ணலாமா? ஓகே. எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் இதை நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? ஓவர் டைம்ல பார்த்தோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும். அதனால திரும்ப ரிப்பீட் பண்ணல. இதுல வந்து போனஸ் ஓவர் அங்க என்ன பார்த்தோமோ அதே தான். ஓகே. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. அதான் 5 சப்செக்ஷன்ஸ் இருக்கும். அதுல 3 தான். பேமெண்ட் இன் அட்வான்ஸ் இன் சர்டன் கேசஸ் செக்ஷன் 81. லீவ் பீரியட் வந்து ஓகே ஒரு சில கேஸ்ல அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்றாங்களா? லீவ் பீரியட் நாட் லெஸ் தென் 4 days இல்லைன்னா சைல்டுக்கு வந்து நாட் லெஸ் தென் 5 days. இந்த டைம்ல வந்து அட்வான்ஸ்னால முன்னாடியே பே பண்ணி ஓகே. அட்லீஸ்ட் 4 நாள் லீவ் எடுக்க போறாங்க அடல்ட். சைல்டு வந்து 5 நாள் லீவ் எடுக்க போறாங்கன்னா முன்னாடி வந்து பீரியட் ஆஃப் பேமெண்ட் வந்து டியூ ஃபார் த பீரியட் ஆஃப் த லீவ் அது. ஸோ இது வரைக்கும் இந்த கண்டென்ட் ஓவர். நெக்ஸ்ட் ஐ கோ ஃபார் பெனால்டி. பெனால்டி வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம்னு சொல்லிடுங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே. இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி ஓவரால் பெனால்டி பத்தி கேட்டாங்க. செக்ஷன் 92 வந்து ஐ திங்க் 98 99 வரைக்கும் போகும். கம்ப்ளீட் பெனால்டி பத்தி கேட்டாங்க. தட் வாஸ் அ வெரி டஃப் எக்ஸாம். ஐ கேன் ரிமெம்பர். இங்க நான் எழுதின எக்ஸாம் இல்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின எக்ஸாம் தான். கம்ப்ளீட் பெனால்டி பத்தி எழுத சொல்லிட்டாங்க. டிஸ்கஸ் ஆன் த பெனால்டிஸ் ஆஃப் ஃபேக்டரிஸ் ஆக்ட்னு கேட்டாங்க. ஒரு பெனால்ட்டியை நான் வச்சுக்க முடியாது. 10 பெனால்ட்டி எப்படி நான் வச்சுக்கிறது? ஸோ
ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்றேன், இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு பர்டிகுலரா ஒரு செக்ஷனை மட்டும் கொடுத்து பெனால்டி கேட்கு. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் வரலாம். இந்த செகண்ட் ஒன் ரொம்ப ரேர் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே பிளாங்கா போக வேண்டாம். ஓகே, பெனால்டி நமக்கு தெரியும் இல்லையா? இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன், எல்லாம் கோர்ட். இது நம்மளுக்கு ஜெனரல் நாலேஜ். இதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லிடுறேன். முதல்ல எந்த கேஸ்ல பெனால்டி, இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். எந்த கேஸ்ல பெனால்டி லெவி பண்ணுவாங்க, பெனால்டி யார் மேல லெவி பண்ணுவாங்க, எவ்வளவு பெனால்டி லெவி பண்ணுவாங்க, வேற ஏதாவது ப்ரொவிசர்ஸ் தான் ப்ரொவிசர். இந்த ஆர்டர்ல நான் வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்கும் ஹெட்டிங்? கேஸ், எதுக்காக இந்த பெனால்டி லெவி பண்றாங்க. செகண்ட் ஒன் என்ன இருக்கும்? யார் மேல பெனால்டி லெவி பண்றாங்க. 3 வந்து வாட்ஸ் த பெனால்டி. அண்ட் ஃபோர்த், அண்ட் இன் கேஸ் ஃபோர்த் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா ப்ரொவிசர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நோட் அதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ செக்ஷன் 92 அண்ட் 94 கொஞ்சம் டுகெதரா பார்க்கணும். 93 அப்புறமா பார்க்கலாம். 92 வந்து என்ன சொல்லுதா, ஜென்ரல் பெனால்டி. ஜென்ரல் பெனால்டினா இது இந்த ப்ரொவிஷன்ஸ்ல அது பண்ணணும், இது பண்ணணும், ஆம்புலன்ஸ் ரூட் மெயின்டைன் பண்ணணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் கான்ட்ராவென்ஷன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் யார் பாத்துக்கணும்? அல்டிமேட்லி இது யாரோட ஹெட்டேக்? ஆக்கிபையரோட ஹெட்டேக். ஆக்கிபையர் ஒரு மேனேஜர் பாத்துக்கலன்னா பெனால்டி எவ்வளவு? 2 years. ஃபைன் வந்து 1 லட்சம் ரூபாய். ரிமார்க்ஸ்ல வந்து போத்தா இருக்கலாம், இல்லைன்னா கண்டினியூ ஆச்சுன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது, திருந்துற மாதிரி காணும். அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஓகே, ப்ரொவிசோ இன்கேஸ் ஏதாவது இந்த கான்ட்ராவென்ஷன்னால ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, டெத், சீரியஸ் இன்ஜுரி, கால் போச்சு எக்ஸெட்ரா, அந்த மாதிரி இது வந்து சாப்டர் 4 வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுவோம், செக்ஷன் 87 வச்சு. அப்போ பெனால்டி எவ்வளவுனா, இம்ப்ரிசன்மெண்ட் இல்ல, டெத்துக்கு வந்து 25,000 ரூபாய் தரணும். அதர்ஸ் வந்து 5,000. ரிமார்க்ஸ் இல்ல. நான் ஒரே மாதிரி டேபிள் இருக்கணுங்கிறதுக்காக ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஓகே, கேஸ்ல பாத்துக்கலாம். செக்ஷன் 94 இது வந்து செக்ஷன் 92 கண்டினியூஷன் தான், என்ஹான்ஸ்டு பெனால்டி. ஓகே, ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பு பண்ணி தான் நான் பெனால்டி பே பண்ணிருக்கீங்க, ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப அதே பண்ணுவீங்களா? அப்ப என்ஹான்ஸ்மெண்ட் எவ்வளவு பாருங்க, இம்ப்ரிசன்மெண்ட் எரிச்சா 3 years, ஃபைன் எவ்வளவு 1 லட்சம் ரூபாய் இருந்ததா, இப்போ வந்து 10,000 வந்து 2 lakh. செக்ஷன் 92 முடிஞ்சிச்சு, திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, அதே கன்விக்ஷன் வருது. அந்த மாதிரி கேஸ்ல ரிமார்க்ஸ் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எய்தர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத் வராது. ஓகே, ப்ரொவிசோ கோர்ட் வந்து ப்ராபப்லி ஆடிக்வேட் அண்ட் ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்தாலும் லெசர் ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். சாப்டர் 4 ரூல்ஸ் வந்து கான்ட்ராவென்ட் பண்றீங்க, லைக் டெத், சீரியஸ் இன்ஜுரினா டெத்துக்கு வந்து 35,000, இங்க சீரியஸ் பாடி இன்ஜுரினா 10,000. ஓகே, கேஸ் நோ காக்னிசன்ஸ் ஃபார் கன்விக்ஷன், லைக் மோர் தென் 2 years ஆயிடுச்சுன்னா இது வந்து செக்ஷன் 92 மாதிரி ஃபாலோ பண்ணும். ஒரு வாட்டி தப்பு நடந்துச்சு, இன்னொரு தப்பு நடக்கும்போது 2 வருஷம் கழிச்சு அதே தப்பு நடந்திருக்குன்னா புது தப்பாவே பாருங்க. அது என்ன நோ காக்னிசன்ஸ் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் வந்து வச்சுக்கோங்களேன், கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது இத கேஸா எடுத்துக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. எடுத்துக்கலாம்னா காக்னிசன்ஸ் நடந்திருக்கு, எடுத்துக்கலாம் காக்னிசன்ஸ் இல்ல. ப்ராப்ளி இது கொலோக்கியல் மீனிங் பாருங்களேன். ஓகே, சோ கேஸ்ல பாத்துக்கலாம். 93 liability of owner of premises in certain circumstances. ப்ராபப்லி ஓனர் ஆஃப் த, இது வந்து ஓனரோட லைபிலிட்டி பா, மேனேஜர் வேற, ஆக்கிபையர் வேற. இது நமக்கு தெரியும், ஓனர் தான் இடத்தோட ஓனர். ஓகே, இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டதெல்லாம் பாத்துக்கோங்க. ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அதுல ஒரு பில்டிங் ஒரு ஃபேக்டரிக்கு, இன்னொரு பில்டிங் இன்னொரு ஃபேக்டரிக்கு. இப்ப நம்ம பாக்குறோம்ல, லைட்டிங் கொடுக்கணும், இதெல்லாம் யார் கொடுப்பா? ஓனர் தான் பாத்துக்குவாங்க. ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும்ல, லைட் பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா மாத்திப்பேன். ஓகே, பட் ப்ரொவிஷன்ஸே இல்லைன்னா ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணிருப்பேன்னா, சப்செக்ஷன்ல என்ன மாதிரியான லீஸ் கொடுத்திருக்காரு அண்ட் ஓனருக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் லைபிலிட்டி மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிருப்பேன். செப்பரேட் பில்டிங் கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு பில்டிங் 4-5 பில்டிங் வச்சிருக்காரு, ஒவ்வொரு பில்டிங்கா கொடுத்திருக்காரு. அப்போ இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, காமன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாமே ட்ரைனேஜ், ரோட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். ஏதாவது பிரமிசஸ் இண்டிபெண்டன்ட் ஆர் செல்ஃப் கண்டெய்ன்டு, இல்லைன்னா ஒரு 10 ஃப்ளோர்ல ஒரு 2 ஃப்ளோர் இந்த பில்டிங், 2 ஃப்ளோர் வந்து அந்த ஃபேக்டரி, தனித்தனியா ஃப்ளோர்ஸ் ஆர் ஃபிளாட்ஸ் மாதிரி பிரிச்சிருக்காரு. அப்போ லயபிள் ஹி வாஸ் ஆக்கிபையர், அவர் தான் ஆக்கிபையர். அப்படின்னா அந்த ஓனர் அண்ட் ஆக்கிபையர் சேம் பர்சனா இருந்தா இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, ஃபென்சிங் இதெல்லாமே பேசிக் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கவர் ஆயிடும். ஓகே, ஆக்கிபையருக்கு என்ன ரைட்ஸ் என்ன வரும் அதெல்லாமே அப்போ செக்ஷன் 92 எல்லாம் வந்துடும், 92, 94 எல்லாம் வந்துடும். எனி இண்டிபெண்டன்ட் ரூம்ஸ், ஒரு 10 ரூம் இருக்கு, ஒரே ஃப்ளோர் தான் 10 ரூம் இருக்கு, ஒவ்வொரு ரூம் அவங்க கொடுத்துருக்காங்க. காமன் லெட்ரின்ஸ், யூரினல்ஸ் அண்ட் வாஷிங் ஃபெசிலிட்டினா அல்டிமேட்லி இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? ஓனர் பாத்துக்கணும். ஓகே, ஆல் அலாட் பண்றது எக்ஸெட்ரா. எனி போர்ஷன் ஆஃப் ரூம் இதுவும் பண்ணுவாங்க. பெரிய ஷெட் இல்ல பெரிய ரூம், அதுல இந்த பே உங்களுக்காங்க, இந்த பே உங்களுக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஓனருக்கோட லைபிலிட்டி சாப்டர் 3 ஃபாலோ பண்ணும், சாப்டர் 4 ஃபாலோ பண்ணும். இந்த செக்ஷன் நம்பர்ஸ் எல்லாம் உங்களால ரீகால் பண்ண முடியலன்னா நோ இஷ்யூஸ், ஃபாலோஸ் ஃப்ரம் சாப்டர்ஸ் 3 and 4 அப்படியே போட்டுருங்க. ஓகே, இன்கேஸ் ஃபாலோ பண்ண முடியலாம், so you can just have a look bit later. And the owner and occupier need not be the same person in all the situations.
இன்ஸ்பெக்டரோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி சப்செக்ஷன்ஸ் இதுல இருந்து ஃபாலோ ஆகும். ஓனருக்கு வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணும். ஏன்னா ஓனர் என்ன சொல்றாருன்னா இடத்துல தான் வாங்க முடியும், மிச்சத்துல நீங்க தானே பாத்துக்கணும். கரெக்ட், சூப்பர். நியாயம் என்னன்னு ஒரு 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 வயர் எடுத்து அந்த சைடு லேப் போட்டுக்கிறதுக்கு என்ன, நீங்க தானே போடணும், நான் போட வேணாம். இப்போ இது என்னது லெட்ரின்ஸ் அண்ட் யூரினஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், தனியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பிக்சர்ல மாறிடும். இப்போ ஒரு லைட் போடணும், ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இழுத்து போட்டுட்டா என்ன அப்படின்னு கேட்க மாட்டாரா? அதனால ஓனர் ஆஃப் த பிரமிசஸ் வந்து என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுவாரு, ஆர்டர் பாஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் வந்து சப்செக்ஷன்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் நம்பர்ஸ் பண்ணிருக்கேன்ல. If you please make a note, you will find altering of numbers. 1 இருக்கா, subsection 1, subsection 3. ஓகே, அது பிறகு subsection 5 இருக்கு, subsection 7 இருக்கு. ஓகே, நடுவுல இருக்கிற சப்செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இவர் ஆர்டர் பாஸ் பண்றது யாரு, சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாரு. சப்செக்ஷன் 2ல ஆர்டர் பாஸ் பண்ணுவாரு. என்னன்ட்டு ஓனர் வந்து செப்பரேட் பில்டிங்னா என்ன மெயின்டைன் பண்ணணும், யாருக்கு பாஸ் பண்ணுவாரு, சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து ஓனருக்கு பாஸ் பண்ணுவாரு. அதான். ஓகே, சப்செக்ஷன் 9 வந்து 4 பிரமிசஸ் வந்து என்னன்னு ட்ரீட் பண்ணணும், சிங்கிள் ஃபேக்டரா ட்ரீட் பண்ணணும் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் ஓவர். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 95 பெனால்டி ஃபார் அப்ஸ்ட்ரக்டிங் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வராரு, இன்ஸ்பெக்டரோட டியூட்டிஸ் ஞாபகம் இருக்கா, எக்ஸாமின் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். எக்ஸாமின் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, என்கொயர் பண்றது ரைட்ஸ் இருக்கு, சீஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, காப்பி எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணதுக்கு வந்திருக்காரு. நீங்க வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, விச் மீன்ஸ் தடுக்குறீங்க. அப்ப யார தடுத்தாலும், வேணும்னே தடுத்தாலும் பரவாயில்ல, அவர் ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறாரு, நீங்க தரமாட்டேங்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மறைக்கணும்னு நினைக்கிறீங்க, கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்போ யார் அந்த பர்சனா இருந்தாலும் இம்ப்ரிசன்மெண்ட் 6 months, ஃபைன் வந்து 10,000 ரூபாய். செக்ஷன் 96 with respect to wrongfully disclosing results of analysis. அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க செக்ஷன் 91 படி. ஏன்னா ஏதாவது சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாரா இவர், யார், இன்ஸ்பெக்டர். அந்த சாம்பிள் வந்து லேபுக்கு போகும். அந்த லேபுக்கு போனா அந்த ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் வச்சுதான் இவன் டிஸ்கஸ் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் இது ஹசாரஸா வாட் எவர் ரிசல்ட். அதுல வந்து தப்பா டிஸ்கஸ் பண்றாங்களோ ரிசல்ட்ஸ், யார் இது பண்றாங்களோ பப்ளிஷர்ஸ் ஆர் டிஸ்க்ளோசர்ஸ் டு எனி பர்சன் ஆஸ் பர் செக்ஷன் 91னா ப்ராபப்ளி அவங்களுக்கு பெனால்டி எவ்வளோ, ஆல்மோஸ்ட் த சேம். ஓகே, 96A வந்து 41BCH ஞாபகம் இருக்கா? 41 வந்தாலே என்னது, ஹசாரஸ் ப்ராசஸ். அந்த கேஸ்ல வந்து யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுறாங்களோ ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை ஆஃப் கான்ட்ராமெண்ட்ஸ் தான் இம்ப்ரிசன். பாருங்க, பெரிய இம்ப்ரிசன்மெண்ட். ஹசாரஸ் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 7 years இம்ப்ரிசன்மெண்ட். 7 years இம்ப்ரிசன்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வேலையும் பண்ண முடியாது. நீங்க வேற எங்கேயாவது லிங்க் இப்போ கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லயும் நம்ம பார்த்துருக்கோம்ல, 6 years 7 years மேல தான் டைரக்டர். ரொம்ப சீரியஸ் கேஸ் இதெல்லாம். 7 years இம்ப்ரிசன், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. 2 lakh ஃபைன் அனந்தனை கொடுத்து போலாம், இம்ப்ரிசன்மெண்ட் தான் காலி தான். ரிமார்க்ஸ் அடிஷனல் இது ஆர் தான்ப்பா. பாருங்க, ரிமார்க்ஸ்ல போத் போடல, அப்போ இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைனல். ஓகே, ஃபைன் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனை வச்சு ஆல்டர் பண்ண முடியுமான்னு மேக்ஸிமம் பார்ப்பான். இதே கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடிஷனல் ஃபைன் வந்து ஒரு 5,000 ரூபாய் பர் டேக்கு. இதே 1 வருஷத்துக்கு மேல கண்டினியூ ஆகுது, கன்விக்ஷன் நடந்த பிறகு 1 வருஷத்துக்கு மேல கண்டினியூ ஆகுதுன்னா இம்ப்ரிசன் பாருங்க, 10 வருஷம் லைஃபே காலி, கெரியரே காலி. 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தாலும் என்ன பண்ணுவோம். ஓகே, செக்ஷன் 97 எஸ், இங்க மட்டும் தான் அஃபென்சஸ் பை ஒர்க்கர்ஸ் எல்லாமே பண்ணி வைக்கிறோம்ல. ஆக்கிபையர் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தரும், ட்ரெஸ் தரும், அவன் யூஸ் பண்ணணும்ல. பெனால்டி ஆன் ஹூ, இஃப் எனி ஒர்க்கர் கான்ட்ராமெண்ட்ஸ் எனி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட், ப்ராபப்ளி ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கும், அது வந்து அவனோட டியூட்டி பண்றது, அவன் பண்ணலாம்னா கம்மியான ஃபைன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆக்ட் வந்து ஆக்கிபையர் அண்ட் மேனேஜர் மேலதான், அதனால இங்க கம்மியான ஃபைன். ஓகே, அதுக்கு வேற ஆக்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல வேற மாதிரி போகும். அண்ட் ஆக்கிபையர் ஆர் மேனேஜர் ஆஃப் த ஃபேக்டரி நாட் டீம் டு பி கில்ட்டி unless if he proves that I have taken all the reasonable measures. ஆனாலும் வந்து என்னாச்சு, இது நடந்திருக்கு அப்படின்னா வந்து இஸ் நாட் ட்ரீட்டட் as a guilty person. செக்ஷன் 98 penalty for using false certificate of fitness. யார் யூஸ் பண்ணாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் சர்டிபிகேட்டை வந்து ப்ரொக்யூர் பண்ணி இருந்தா imprisonment 2 months, etc. Okay. Section 99 double employment of child இருக்கக்கூடாது. ஓகே, அந்த பெனால்டி யாருக்கு வரும், சைல்டு தானே, 18 வயசு ஆகல, அப்ப யார் பெனால்டி வரும், பேரண்ட், கார்டியன், இல்லைன்னா யார்கிட்ட வந்து அவர் கஸ்டடியில இருக்காங்க, இல்லைன்னா யாரோ பர்சனல் டைரக்டா பெனிஃபிட் போகுதுல அவங்களுக்கு ஃபைன் வந்து 1000 ரூபாய். ஓகே, ப்ராபப்ளி அந்த சைல்டு வந்து சொல்லும், என்னோட கன்சென்ட் இல்லாம தான் பண்ணாங்கன்னு சொன்னாதான் வராது. ஓகே, டன். ஸோ ஃபேக்டரி ஃபேக்ட் கம்ப்ளீட்லி டன்.